பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. ஒரு வசி கூட என் கூட பேசுங்க. காலைவேளையில் எங்கூட பேசுங்கப்பா. பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. நீ பேசாவிட்டா நான் உடைந்து போவே, ஒரு குலைந்து போவே. சொல்லுங்க சொல்லுங்க. நீ பேசாவிட்டா நான் உடைந்து போவே, ஒரு குலைந்து போவே. இந்த காலவேளையில என் கூட சகோதரர்கள் அப்பாவை பார்த்து சொல்லுங்க, அப்பா பேசாம இந்த காலை வேளையில் என்னோடு பேசாம இருக்கவே கூடாதப்பா. வார்த்தை அனுப்பி சுகப்படுத்துகிறவர் எங்கூட பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. நீர் பேசாவிட்டா நான் தளர்ந்து, சொல்லுங்க சொல்லுங்க, தள்ளாடி. காலவேளையில நீர் பேசாவிட்டா நான் தளர்ந்து போவே, தள்ளாடி போவே. எங்கூட அப்பா பேசாம மட்டும். Thank you Jesus. Hallelujah. அப்படியே கரங்களை உயர்த்தி என் கூட பேசுங்கப்பா. இந்த காலவேளையில என் கூட உங்க சத்தம் இன்னும் உயரட்டும். பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. Hallelujah. 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 Tudrum. Thank you Jesus. பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. அப்படி எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல உற்சாகமாய் கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். நன்றி ஆண்டவரே என்று சொல்லுவோம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இதுவரை நடத்தின கிருபைகளுக்காய் மை ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டு நடத்தினீரே எமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்தும், நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? ஜெபம் எதை அடிப்படையிலே இருக்கிறது? இந்த வேதத்தின் அடிப்படையில் ஜெபத்தை குறித்து அவர் சொல்லுகிற பொழுது என்ன சொல்லுகிறார்? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அப்ப இடைவிடாமல் ஜெபம் ஏதோ ஒரு இடத்திலே நம்மை கொண்டு போய் ஒப்புமையாக வைக்கிறது இல்லையா? நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு இடத்தை இது சுட்டி காண்பிக்கிறது. ஒரு மனிதன் இடைவிடாமல் ஜெபம் பண்ணினால் அவன் என்ன செய்வான்? வாழ்விலே ஜெயத்தை அடைவான். கையை தட்டி. அப்படித்தானே? இடைவிடாமல் ஜெபம் அப்ப எதற்கு அடையாளத்தை கொடுக்கிறது போல் இருக்கிறது? ஒரு மனிதனுடைய சுவாசத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது ஜெபம். ஒரு மனிதனுடைய பிரீத்திங்க்கு அடையாளமாய் இருக்கிறது ஜெபம். ஒரு மனிதன் ஆமென் தன்னுடைய வாழ்க்கையிலே அவனுடைய சுவாசம் இடைவிடாமல் ஒரு மனிதனுடைய வாழ்விலே இருக்கும் என்று சொன்னால் அவன் உயிரோடு இருக்கிறான் என்று அர்த்தம். கையை தட்டி கரங்களை தட்டி. புரியுதா? இடைவிடாமல் ஒருவன் பிரீத்திங் பண்ணி கொண்டே இருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்குள் ஜீவன் இருக்கிறது, அவன் நன்றாய் இருக்கிறான், அவன் உயிரோடு இருக்கிறான். ஆமென். கையை தட்டி. ஆமா, எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சுவாசத்துல கோளாறு வருதோ அவனுடைய ஜீவனுக்கு கேள்விக்குறி வந்து விட்டது என்று அர்த்தம். அப்படித்தானே? ஹார்ட் பலவீனமா இருந்தா சுவாசத்துல என்ன வரும்? கோளாறு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா.
பிரீத்திங்ல பிரச்சனை வருதுன்னு சொன்னா உன் வாழ்க்கையில எங்கேயோ ஒரு இடத்துல நீ பாதிக்கப்பட்டிருக்கிறாய் என்று அர்த்தம். அல்லேலூயா. தோத்திர புரியுதா நான் சொல்றது? பிரீத்திங்ல ஆமென் என்ன இருக்குன்னு சொன்னா என்ன இருக்கு? ஆமா, பிரச்சனை இருக்குன்னு சொன்னா உன் வாழ்க்கையில எங்கேயோ நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? போராட்டத்தில் இருக்கிறாய், பாதிக்கப்பட்டு இருக்கிறாய். உன் வாழ்க்கை எங்கேயோ ஒரு பாதிப்புக்குள்ள இருக்கிறது. ஆமென். சரியான பிரீத்திங் உனக்குள்ள இருந்தால் உயிரோடு இருக்கிறாய் என்று அர்த்தம். அதை போல இடைவிடாமல் ஜெபிக்கிறவன் அவன் எதற்கு அடையாளமாய் இருக்கிறான் என்று சொன்னால் உயிரோடு இருக்கிறவனுக்கு அடையாளமாய் இருக்கிறான். இடைவிடாமல் ஜெபிக்காதவன் எதற்கு அடையாளமாய் இருக்கிறான் என்று சொன்னால் உயிரோடு இருந்தும் அவன் பிரேதத்துக்கு அடையாளமாய் இருக்கிறான். ஒரு பிரேதம் எப்படி இருக்கிறது அதை போல இருக்கிறான். பார்வைக்கு எப்படி இருக்கிறான்? உயிரோடு இருக்கிறான். ஆவிக்குரிய வாழ்வில தம்பி செத்தவனையா இருக்கிறான் அர்த்தம். இடைவிடாமல் ஜபிக்கிறவன் என்ன செய்கிறவன்? அவனுடைய சுவாசம் கிளியரா இருந்து உயிரோடு இருக்கிறவனுக்கு அர்த்தம். எப்படி பிரதர் உயிரோடு இருக்கிறதுக்கு அடையாளம்? இடைவிடாமல் எப்படி ஜபிக்க முடியும்? எந்த நேரமும் ஒரு மனிதனால ஸ்தோத்திரம் செய்ய முடியும். எல்லாவற்றிற்காகவும் ஒரு மனிதனால் துதிக்க முடியும். எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை துதிக்கணும், துதிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கையை காலை கட்டிக்கிட்டு அப்படியே இருந்தாதான் துதி வரும் தங்கச்சி. ஆமாம், அப்படி இறுக்கி கட்டிக்க. பாவம் 90 வயசாச்சு, அதுக்கு எங்கே துதிக்க முடியும்? அல்லேலூயா. ஆமாம், அல்லேலூயா. அப்ப இடைவிடாமல் என்ன செய்யுங்கள்? துதியுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயு கதை குறித்து சொல்லுகிற பொழுது அநேக புத்திமதி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். யாருக்கு? தீமோத்தேயுக்கு. அந்த தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் புத்திமதி சொன்ன புத்திமதியிலே பிரதான புத்திமதி என்று சொல்லுகிற ஒன்று இருக்கிறது. அந்த பிரதான புத்திமதி எதுவாய் இருந்தது? எதை குறித்ததாய் இருந்தது என்று சொன்னால் ஜபத்தை குறித்ததாய் இருந்தது. வாசித்து பாருங்கள். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எப்பா உனக்கு நான் அநேக புத்தியை சொன்னேன். தீமோத்தேயுவே, நீ சபையில் எப்படி இருக்கணும், சபையில் எப்படி நடக்கணும், ஆமென், உன்னுடைய வாலிப நாட்களில் நீ எப்படிப்பட்ட நிலையில் உன்னை காத்துக்கொள்ள வேண்டும், இப்படி அநேக புத்திமதிகளை நான் உனக்கு சொன்னேன். ஆனால் இப்பொழுது அதை விட பிரதான புத்திமதியாய் நான் உனக்கு சொல்லுகிற புத்திமதி என்ன தெரியுமா? அதை எதை குறித்தது தெரியுமா? ஜபத்தை குறித்தது. எல்லா மனுஷருக்காகவும் நான் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் என்ன செய்யணும்? விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். அல்லேலூயா. சுருக்கமா சொன்னா, எப்பா நீ எல்லா மனுஷருக்காக என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? சுருக்க வார்த்தை, ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லா மனுஷருக்காக நீ ஜெபிக்க வேண்டும். அப்ப இந்த ஜபத்தை குறித்தவர் அங்கே சொல்லுகிறார். ஆமென். பிரதான புத்திமதியாய் சொல்லுகிறார். ஒரு தேவனுடைய மனுஷனே, நீ எல்லா மனுஷருக்காக ஜெபிக்க வேண்டும். இந்த ஜபம் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை ஒரு இடத்திலும் ஒருபொழுதும் தனித்து நிற்பது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு இடத்திலும் இந்த ஜபம் என்று சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் தனித்து நிறுத்த முடியாது. அது எதை போன்றதாக இருக்கிறது என்று சொன்னால், நான் சோறு சாப்பிட்டேன். அல்லேலூயா. நீங்கள் சாப்பிட்டீங்களா? நீங்கள் நேற்றைக்கு இன்னைக்கு கேட்ட இப்போ சொல்ல மாட்டீங்க. ஆமென். நேற்றைக்கு சோறு சாப்பிட்டீங்களா? சோறு சாப்பிட்டீங்கன்னு சொல்கிறவங்க கை வைத்துங்க. நான் நேற்றைக்கு சோறு சாப்பிட்டேன். எப்போதான் ஒரு நேரமாக அதை சாப்பிட்டீங்க? இல்லை, சாப்பிடாத இருக்கிறவங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். சோறு சாப்பிட்டேன்னு சொல்கிறவங்க கை வைத்து இங்கே இந்த பக்கத்தில் நான் சோறு சாப்பிட்டேன். ஆமென். இப்போ இது எதற்கு அடையாளமாக இருக்கு? நான் சோறு சாப்பிட்டேன். சோறு மட்டுமா சாப்பிட்டீங்க? சோறு மட்டுமா சாப்பிட்டீங்கன்னு தான் நான் கேட்கறது. அப்போ சோறு சாப்பிட்டேன் என்று சொல்லுகிறதுடைய அர்த்தம் என்ன? தொட்டுக்கொண்டேன்,
கடித்து கொண்டேன், ஊத்த வேண்டியதை ஊத்தி சாப்பிட்டேன். மூன்றும் சேர்ந்து வருகிறது. நாலாவது தான் அது சாப்பாடு என்று சொல்லுகிறோம், சோறு. அவன் நான் சோறு மாத்திரம் சாப்பிடவில்லை, சோரோடு கூட நான் தொட்டுக்கொள்ள வேண்டியதை என்ன செய்து கொண்டேன், தொட்டுக்கொண்டேன். சோற்றுக்கு நான் என்ன செய்ய வேண்டியதை, கடிக்க வேண்டியதை கூட கடித்து தான் சாப்பிட்டேன். ஊற்ற வேண்டியதை, ரசமோ ஏதோ சாம்பாரோ பருப்போ ஏதோ ஒன்றை ஊற்ற வேண்டியதை ஊற்றி தான் சாப்பிட்டேன். ஆனால் நீங்கள் சொன்னது வார்த்தை, சுருக்கமாக சொன்னது சோறு சாப்பிட்டேன். கையை தட்டி. அதை போலதான் ஜபம் என்று சொன்னால் ஒரு இடத்திலும் தனித்து வருவதில்லை. ஜபம் என்று சொன்னால் அது வேண்டுதல் இருக்கிறது, அதில் விண்ணப்பம் இருக்கிறது, அதில் ஸ்தோத்திரம் இருக்கிறது. கரங்களை தட்டி வாயை திறந்து இந்த ஜபம் என்றால் என்ன, அதனுடைய மேன்மை என்ன, அந்த மேன்மை தெரிந்தவன் ஒருவனாலும் ஜெபிக்காமல் இருக்க முடியாது. அந்த மேன்மை தெரியாதவனால் அவனால் ஜெபிக்கவும் முடியாது. கையை தட்டி. நீ தெரிந்தால் உன்னால் ஜெபிக்காமல் இருக்க முடியாது. இந்த நாட்களில் நீ ஜெபிக்காமல் இருப்பதற்கு காரணம் இந்த ஜபத்தின் மேன்மை தெரியாதபடியினால். உனக்குள்ளே ஜபம் கசப்பாய் இருக்கிறது, வேத வாசிப்பு கூட இனிமையாய் இருக்கிறது. ஆகினால் அதிகமாய் வேதத்தை வாசிக்கிறாய், ஆனால் அதிகமாய் ஜெபிக்கிறதல்ல. நான் சொல்லுகிறேன், இந்த ஜபமும் வேத வாசிப்பும் ஈக்குவலாகத்தான் இருந்தால் அவன் என்ன செய்ய முடியும்? ஆமென். இந்த பாதாளத்தின் நிலையில் இருந்து அவன் உன்னதத்தை நோக்கி உயர முடியும். அவனுடைய வாழ்க்கையிலே அவன் இந்த படுகுழியில் இருந்து மேலே ஒரு மனிதன் எழும்பி வர மிக 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 பிரயோஜனமாய் இருக்கிறது. வெறும் ஜபமும் வெறும் வேத வாசிப்பும் அல்ல, ஜபமும் கலந்த வேத வாசிப்பு. கையை தட்டி. 2 சிறகு கரெக்டா இருக்கணும். கையை தட்டி. இன்றைக்கு ஒத்த சிறகு அடித்து கொண்டு என்னால் எழும்ப முடியவில்லை என்று சொல்லுகிற அநேக விசுவாசி இந்த இடத்தில் இருக்கிறாய். அல்லேலூயா. நன்றாக ஜெபிக்கிறேன். ஒத்தை சிறகை மாத்திரம் ஒரு பறவை அடித்துக் கொண்டு இருக்கும் என்று சொன்னால் அவன் தரையில் இருந்து அந்த பறவையால ஒரு ஜான் உயர முடியுமே தவிர அந்த தரையில் இருந்து அவன் பாதி உயரத்தை கூட அந்த பறவையால் என்ன செய்ய முடியாது, உயர முடியாது. காரணம், ஒத்தை சிறகை மாத்திரமே அடிக்கிறது. அல்லேலூயா. இதை போலத்தான் ஆவிக்குரிய விசுவாசி. ஒருவேளை நீ முற்றிலும் வெறும் ஜெபிக்கிறவர்களாய் மாத்திரம் இருக்கலாம், இல்லது வெறு வேத வாசிக்கிறவர்களாய் மாத்திரம் இருக்கலாம். ஆமென். வெறு நல்ல வேத வாசிக்கிறேன், ஆனால் எனக்குள்ள என்ன இல்லை, ஜபம். எப்படி ஜபம் பண்ணுவேன் பாஸ்டர்? எப்படி குடும்ப ஜபம் பண்ணுவீங்களா? குடும்ப ஜபம் நாங்கள் வீட்டில் உண்டு பாஸ்டர். எப்படி நடக்கும்? பிள்ளை எல்லாரும் தூங்குவார்கள், அவர்களுக்கெல்லாம் சாப்பாடு மாத்திரம் தவறாம அடிச்சு சாப்பாடு கொடுப்பேன். தூங்க போறேன்னு சொல்லும், சாப்பிட்டுட்டு எனக்கு வயிறு நல்லா இல்லாமா நான் தூங்க போறேன். உனக்கு வயிறு நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, உனக்கு என்னைக்கு பார்த்தாலும் சாப்பாடு சொன்னா வயிறு நல்லா இல்லதான், அடிய பார்க்கணுமே பரம்பு எடுத்து. ஆமா, உண்மையிலே பிள்ளைக்கு என்ன இருக்காது, பசி இருக்காது. எதுனா மாடுகளே பத்து வச்சிருக்கிறீங்க, பிள்ளை தானே பத்து வச்சிருக்கீங்க, அதுக்கு ஒரு ஜீரண சக்தி உண்டு. எல்லாத்துக்கும் என்ன உண்டு, அளவு உண்டு. காலையிலே என்ன செய்கிறது, ஸ்கூல்லையும் என்ன செய்கிறது, அடைச்சி இருத்தி விடுறது. அதுக்கு மேலே பிள்ளைகள் அங்கே கொண்டு போனா ஸ்கூல்ல இருந்தா அங்கே வார்டன் பார்த்துட்டு இருப்பாங்க, எந்த பிள்ளை சாப்பாடை வெளியே கொண்டு தட்டுதோ அதுக்கு ஒரு ஃபைனு. இல்லையா? இப்போ இதுக சாப்பிட முடியாத அளவுக்கு சாப்பிடும். அதுக்கு மேலே என்ன, சில ஸ்கூல்களில் என்ன சாப்பிடாட்டன்னு விட்டுருவாங்க. ஆனால் இந்த நிலைமையெல்லாம் இருக்கிற இதே நிலையில் ஒரு விசுவாசிக்காகிலும் சரீரத்தின் ஆரோக்கியத்தை இவ்வளவாய் கவனிக்கிற உன்னுடைய குடும்பத்திலே, உங்கள் பிள்ளைகளிலே, ஒருவருடைய வாழ்க்கையிலே ஆகிலும், ஒரு குடும்பத்திலே ஆகிலும் ஆவிக்குரிய மனிதன் எவ்வளவாய் உங்கள் பிள்ளைகளே பலவானாய் இருக்கிறான், அவன் பலவீனனாய் இருக்கிறானா பலவானாய் இருக்கிறானா, ஆவிக்குரிய மனிதனுக்கு ஆகாரம் கொடுக்கப்பட்டதா, ஆவிக்குரிய மனிதனுக்கு களங்கமில்லாத ஞானப்பால் கொடுக்கப்பட்டதா, அதை அவர்கள் குடித்தார்களா, இந்த ஆகாரத்தை புசித்தார்களா என்ற கவலை எந்த விசுவாச குடும்பத்திலும் இல்லை. நான் பார்க்கிறேன், ஊழியர் குடும்பத்திலும் அதை நான் பார்க்க முடியவில்லை. என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்க்கிறதை நான் சொல்லுகிறேன். உன் பிள்ளைக்கு இவ்வளவு தூரம் அடித்து
சாப்பிடு சாப்பிடு என்று சொல்லுகிற உங்கள் வாழ்விலே, நம்முடைய வாழ்விலே, நம்முடைய பிள்ளைகள் இந்த ஆகாரத்தை சாப்பிட்டார்களா? இல்லையே. வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? இதை சாப்பிடாமல் ஒரு மனிதன் என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது, நீ எந்த காரியத்தை சாப்பிடாவிட்டால் பிள்ளை செத்து போகும் என்று நினைத்து அடித்து அடித்து சாப்பிட வைக்கிறாயோ, அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? மனிதன் சொல்லு, மனிதன், ஹேய் மனிதன், வரலையா? எதை கர்த்தர் சொல்லுகிறாரோ அதைத்தான் மாறாய் செய்கிறாய். ஆமென். மனிதனை குறித்து வேதம் சொல்லுது, எப்பா இந்த சாப்பாட்டுனால மாத்திரம் அல்லப்பா மனிதன் என்ன செய்கிறது, உயிர் பிழைக்கிறது. அவன் சாப்பிடாம இருந்தாலும் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் உயிர் பிழைக்கிறவனாயிருக்கிறான். கையை தட்டி தோத்திரம் பண்ணம்மா. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தேவனுடைய வார்த்தை விட்டவன் அவன் மரிக்கிறவனாயிருக்கிறான். ஆமென். சாதாரணமான ஒரு ஜபத்தை குறித்து தான் இந்த வேதத்தில் நாம் இவ்வளவாய் தியானிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ இந்த ஜபத்தோடு இணைந்து வருகிற ஒன்று தான் என்னெல்லாம்? விண்ணப்பம். சொல்லுங்க. அப்படியே வரிசையா சொல்லணும். அந்த வசனத்தின்படி விண்ணப்பங்களையும் அடுத்த ரெண்டாவது எல்லாத்துக்கும் தனித்தனி அர்த்தம் இருக்கு. அப்போ ஜபம் என்று சொல்கிறது இவைகளை நாலும் சேர்ந்ததான். விண்ணப்பம், ஜபம், அடுத்த வேண்டுதல், அடுத்த ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவை இந்த நான்கும் சேர்ந்தது. இதை குறித்த வேதம் என்ன சொல்லுகிறது? பழைய ஏற்பாட்டில் எழுத்தின்படி என்னது ஜபத்திற்கு என்ன இருந்தது? தூப காட்டப்பட்டது. எழுத்தின்படி இன்றைக்கு நாம் உட்கார்ந்து தோத்திரம் அல்லேலூயா என்று போடுகிறோம். பழைய ஏற்பாட்டில் எழுத்தின்படி இந்த ஜபம் எப்படியா இருந்தது? லிட்டரலா நடைமுறையில் தூபங்களாயிருந்தது, தூபங்களாயிருந்தது. அல்லேலூயா. ஐயா கண்ணை திறந்து பாருங்க. ஜபம் என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டில் எப்படி இருந்ததுன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு அது புரிந்து கொள்ள முடியாவிட்டால் ஒரு வசனத்தை கூட நீங்கள் வாசிக்கலாமே. ஆமென். யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் நினைக்கிறேன் 30ஆம் அதிகாரம். யாத்திரையாகமம் 30ஆம் அதிகாரம் 34 முதல் 38. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி சுத்த வெள்ளை போலமும். இப்ப இந்த தூப வர்க்கம் எப்படி செய்ய வேண்டும்? எப்படிப்பட்ட நிலையிலே இந்த தூப வர்க்கத்தை நாம் போட வேண்டும்? அந்த தூப வர்க்கத்தில் 4 அம்சங்களை சொல்லுகிறான். இந்த 4 அம்சங்கள் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொன்ன பிரதான உபதேசங்கள். அல்லேலூயா. நீ ஜெபம் பண்ணணும்ப்பா. யாருக்கா ஜெபிக்கணும்? ஆமா, உன்னை நம்பி இருக்கிற எல்லா மனுஷருக்காகவும். ஆமென். நம்பினவர்களுக்காகவும் நம்பாதவர்களுக்காகவும் எல்லாருக்காகவும் நீ என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். எப்பா நான் ஜெபத்தை குறித்து பேசுறேன். இந்த ஜபம் பழைய ஏற்பாட்டிலே எவ்விதமாய் காணப்பட்டது என்று சொன்னால் தூப வர்க்கத்தை போட்டு அந்த தூபத்தை காட்டினார்கள். அதுதான் தூப வர்க்கம் என்று சொல்லப்பட்டது. அந்த தூப வர்க்கத்தில் என்னெல்லாம் வருகிறது பாருங்கள். ஒன்று சுத்த வெள்ளை போலமும், ஒன்று சுத்த வெள்ளை பூலமும், குங்குலியமும், இரண்டாவது குங்குலியமும், அல்பான் பிசினுமாகிய, மூணாவது அல்பான் பிசினுமாகிய கந்தவர்க்கங்களையும் சுத்தமான சாம்பிராணியையும், சுத்தமான சாம்பிராணியையும் நீ சமநிறையாக எடுத்து தைலக்காரன் செய்கிறது போல அதற்கு பரிமளமேற்றி. போதும். அதற்கு பரிமளமேற்றி இவ்விதமாக நீ தூப வர்க்கத்தை என்ன செய்யணும்? ஆமா, உண்டாக்கணும், தூபம் காட்டணும். இப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் வீட்டில் போய் அதையெல்லாம் வாசித்து பாருங்கள். இப்போ நான் சொல்லுகிற ஒன்றை பாருங்கள். என்னெல்லாம் எடுக்க சொன்னாரப்பா? ஒன்று என்ன? தூப வர்க்கம் என்றால் என்ன? நீ பழைய ஏற்பாட்டிலே தூபம் காட்டுதல் என்று சொல்லப்பட்டது தூப வர்க்கம். அதுதான் ஜபம். அந்த ஜபத்திற்கு ஒரு வார்த்தை தான் நீங்கள் புதிய ஏற்பாட்டிலே படித்தீர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த ஜபத்திற்கு பிரதான
ஆமென். ஆலோசனையாக தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார்? வேண்டுதல். ஏன் ஒரு வார்த்தையில் அவர் முடிக்கல, தனித்தனியா சொல்றாரு. வேண்டுதல், இரண்டாவது ஜெபம், மூணாவது விண்ணப்பம், நாலாவது ஸ்தோத்திரம். அந்த லைனை மாற்றக்கூடாது. அதே மாடலை தான் என் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய ஜெபம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் இல்லையா? கர்த்தருடைய ஜெபம் ஒரு ஜெபம் இருக்கிறதா? மாதிரியை காண்பித்து கொடுத்தார். இதே 4 மாதிரி. அங்கேயும் என்ன இருக்கிறது? ஆமென். என்ன இருந்தது? முதல்ல மாதிரி கரெக்டாக இருக்கு பாருங்க. அங்கேயும் முதல்ல விண்ணப்பம், ரெண்டாவது ஜெபம், மூணாவது வேண்டுதல், நாலாவது ஸ்தோத்திரம். இது இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபம். அப்ப இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபத்தில் அது வருகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் பிரதான ஆலோசனையாய் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறதுல வருகிறது. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தூபத்தில் என்னெல்லாம் வருது ஐயா? வெள்ளை போலம், ஆமென், குங்குலியம். புதிய பேர் சொன்ன பிறகு கண்ணு திறக்கலை. இது என்ன விசுவாசி? உங்களை குறித்து தான் நான் தரிசனத்தை பார்த்தேன், பார்த்துட்டு தான் கீழே வந்தேன். எல்லா கனனுத்துறையில் இருக்கிறதை நான் பார்த்தேன். 1.5 மணி நேரம் ஜபத்தில் அப்படியே கனனுத்துறை நாவி பிடித்திருக்கா இல்லையா? இல்லையா? கரெக்டாக இருக்கா? என்னுடைய காரியம், என்னுடைய ஜப செய்தியுடைய சாராம்சம் நான் எடுத்துக்கொண்டது இந்த வார்த்தை அல்ல, நிர்விசாரத்தை குறித்ததான காரியங்கள். ஆனா இந்த தரிசனத்தின்படி தான் சொன்னாரு. எப்பா உன் ஆட்கள்கிட்ட எப்பொழுது எப்படி இருக்க சொல்லு? சந்தோஷமா இருக்க சொல்லு. சபைக்கு வருகிற பொழுது எப்படி இருக்க சொல்லு? கொஞ்சம் ஜெபிக்க சொல்லு, ஜெபிக்க சொல்லு. ஜபம் ஜபம். கேட்கவே இல்லை எப்பா. ஜபம் ஜபம். ஹலோ ஜபம். ஓய்யம்போ, இது எப்படிப்பட்ட ஆவி பார்த்தீங்களா? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இடி விழுந்தா கூட ஜபம். அம்மாடா, தோத்திரம். ஆச்சரியத்திலே ஆச்சரியம். அங்க இருக்கிறீங்களா? அப்படி அதைத்தான் தரிசனத்தோடு நான் சொன்ன வார்த்தை. அல்லேலூயா. ஜபம் ஒன்றை இல்லை. வெள்ளை போலும். இனியாவது உங்களுக்கு காது கேட்குமான்னு பார்ப்போம். ஜபம்னா சும்மா இருயா ஜபம். சரி, அதை விட்டுரு. நீங்க நம்ம லைன்ல வர்றீங்களான்னு பார்ப்போம். வெள்ளை போலும். அடுத்து என்னது? புதிய வேடு. குந்திரியமா? குங்கிலியம். அடுத்தது அல்பான் பிசின். புது பேரெல்லாம் படிக்க. இதுதான் ஜபம். அல்லேலூயா. அல்பான் பிசின். நாலாவது சுத்தமான சாம்பிராணி. ஆமென். இப்ப இது தெரியுதா? இதுதான் தூபம். இனி உங்களுக்கு ஜபம்னு சொன்னா முழிப்பு வராது. நாளைக்கு டப்பு டப்பு டப்புன்னு பேரை சொல்லுங்க. அப்ப முழிப்பு வருதான்னு பார்ப்போம். ஒன்று வெள்ளை போலம், குங்கிலியம், அல்பான் பிசின், சாம்பிராணி. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 4 தான் ஜபம். ஆமென். அப்ப குங்கிலியம் என்றால் என்ன? வெள்ளை போலம் என்றால் என்ன? அல்பான் பிசின் என்றால் என்ன? சாம்பிராணி என்றால் என்ன? இவ்வளவு தெரிந்தா ஜபிக்காதவன் இன்றைக்கு ஜபிக்க ஆரம்பிப்பான். அல்லேலூயா. ஜபத்தினுடைய சத்தியம் என்னன்னு உனக்கு தெரியாதனால தான் அந்த ஜபத்தினுடைய அந்த உருத்து தெரியல. என்னையா ஜபம்? ஜபம்னா நம்ம நினைக்கிறது உட்கார்ந்துக்கிட்டு ஒன்றில் அவர் என்ன செய்யணும்? திட்டிகிட்டே இருக்கணும். என்ன ஆண்டவரை இப்படி இருக்கிற, நான் என்ன சொன்னாலும் உமக்கு காது உண்டா, உமக்கு கண்ணு உண்டா, என் நிலம் உமக்கு தெரியுமா, என்னை பற்றி உமக்கு தெரியுமா? ஆமீன். இதுதான். உன்னை பற்றி அவருக்கு தெரிஞ்சதை சொன்னா இருக்கிற இடம் தெரியாம ஓடிய போயிடுவார். அவர் எல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு
உன்னை பற்றி எனக்கா தெரியாது, நீ என்னென்ன கூத்து பண்ணிட்டு எனக்கா தெரியாது, உனக்கு இருதயம் எனக்கா தெரியாது, நீ எவ்வளவு முரட்டு இருதயம் உள்ளவன் எனக்கா தெரியாது, உன் சகோதரியை கண்டாலே நீ சபிக்கிற ஆளாக்கும். சொந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு வரும்போது என்னத்துக்குடா வந்தான்னு எத்தனை தடவை நீ சொல்கிற, பெத்த பிள்ளையே இந்த பிள்ளைய தந்ததுக்கு நீ தராமல் இருக்கலான்னு எத்தனை தடவை என்ன நீ இருதயத்தில் சொன்ன. ஆண்டவரே, நீ நினச்சதெல்லாம் ஆண்டவரோன்ட்ட திரும்ப சொன்னாருன்னா உன் பிள்ளையே உன்னை விட்டு ஓடிடும். என்ன நினைச்சாங்கன்னு தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஒரு இது இருக்கிறதுக்கு சத்து தொலையாதான். அல்லேலூயா. யார உன்னை குறித்து சொன்ன காரியம் அப்படி இருந்துட்டாங்க. ஆண்டவரே, என்னை பற்றி உமக்கு தெரியாதா, என் இருதயம் உமக்கு தெரியாதா? எத்தனை முறை மாப்பிள்ளை செத்து போனால் நல்லா இருக்கணும் சோம் பண்ணினது உண்டு. வாய் திறந்தான் சொல்லணுமா? இருதயத்தில் நினச்ச போதாதோ? இவன் என் கூட ஓடியதுக்கு கரெக்டாக வீடு வந்து சரியானே, ஆக்சிடென்ட்லேயே அது போக மாட்டானா என்ன? 2 தடவை கோன்னு அழுவான். ஊர் ஒப்பனைக்கு ஐயோ ஐயோ ஐயோன்னு மார்பில் அடிப்போம். முடிஞ்சாச்சுனா அப்பா சோத்திரம், அல்லேலூயா, டாட்டா. அப்படித்தானே? அப்போ இந்த வேலைப்பாடு இருக்கக்கூடாதம்மா. உன்னை பற்றி ஆண்டவருக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லாத. உன் அக்காலும் உன் தங்கச்சியும் எல்லாம் நல்லது தான். உன் அக்கா ஒன்று நல்லவான்னு நினச்சி வீட்டில் ஏற்றிட்டு இருக்கிறா. அதே போல் உன் தங்கச்சி உங்கள் தங்கச்சி நல்லாக்கான்னு சொல்லி வீட்டில் ஏற்றிட்டு இருக்கிறா. உள்ளுக்குள்ளே நீ கொண்டு நடக்கிற கசப்பு, ஆமென், உனக்குள்ளே இருக்கிற கசப்பை மாத்திரம் ஆண்டவர் லைட்டாக வெளியே காட்டினார்னா இனிமேல ஜெபம் என்ற போர்வையில் அப்பா என்னை பற்றி உமக்கு தெரியாதான்னு கேட்காத, எல்லாம் தெரியும் மகளே. ஆனால் உன்னுடைய இந்த லட்சணத்தை நான் வெளியே சொல்லி உன்னை அவமானப்படுத்தாம, உன்னை வெட்கப்படுத்தாம, உன்னுடைய எல்லா கிரிமினல் வேலையை நான் பார்த்து சகித்து ஆனாலும் உன்னை பாதுகாத்து நீ நிர்மூலமாகாதபடிக்கு உன்னை உயிரோடு வைத்திருக்கிறேனே, அதற்காகிலும் நீ நன்றி செலுத்தக்கூடாதா? நீ எனக்கு உண்மை இல்லாதிருந்தும், நீ என் உடன்படிக்கையில் உண்மை இல்லாதிருந்தும், நீர் எனக்கு கொடுத்த வாக்குறுதியில் உண்மை இல்லாதிருந்தும், ஆமென், நான் உன்னுடைய வாழ்க்கையிலே உனக்கு உண்மை உள்ளவனாய் இருக்கிறேனே, அதை நினைத்தாகிலும் நீ சந்தோஷமா என்னை துதிக்க கூடாதா? சந்தோஷமா எனக்குள்ளே காணப்படக்கூடாதா? சந்தோஷமா என்னை ஆராதிக்க கூடாதா? சந்தோஷமா என்னை மகிமைப்படுத்த கூடாதோ? என் அப்பா எதிர்பார்க்கிறது அந்த ஒன்றுதான். ஆண்டவர் கேட்கிறாரு, நீ என்னை விட்டு அதிகமாய் விலகி போகிறாயே, ஒரு அநியாயத்தை சொல்லு. நான் உன்னிடத்திலே நான் செய்த அநியாயம் என்ன? உனக்கு நான் செய்த அநியாயம் என்னம்மா? நீ என்னை விட்டு அதிகமாய் ஜெபத்தை விட்டு விலகுகிறாய், வேத வாசிப்பை விட்டு விலகுகிறாய், தேவனோடு உள்ள ஐக்கியத்தை விட்டு விலகுகிறாய், தேவனோடு உள்ள உறவாடுதலை விட்டு விலகுகிறாய், ஆதி ஜெபமின்றி நீ தூங்கிக் கொண்டு இருக்கிறாயே. என் ஆண்டவர் கேட்கிறார், நீ இவ்வளவாய் சோர்ந்து போகிறதற்கும் இவ்வளவாய் நீ பின்வாங்கி போகிறதற்கும் நான் உனக்கு செய்த அநியாயம் என்ன? என்னுடைய வாழ்விலே நான் உனக்கு நன்மை அல்ல உங்கள் வாழ்விலே என் ஆண்டவர் ஒருபொழுது தீமை செய்யவில்லை. அவர் நன்மை செய்கிற தேவனாகவே சுற்றி திரிந்தார். கையை தட்டி என் அப்பா நன்மை செய்கிறவராய் தானே இருந்தார். உங்க வாழ்க்கையில வந்த தீமை நன்மையாக மாற்றினாரே. உங்க வாழ்க்கையில இருந்த தாபத்திலே என் ஆண்டவர் கரந்தூக்கி எடுத்தாரே. இப்படி நன்மை செய்த தேவனை அல்லாமல் என் அப்பா தீமை செய்த தெய்வம் இல்லையே. பின்ன ஏன் நீங்கள் சோர்ந்து போக வேண்டும்? பின்னே நீங்கள் பின்வாங்கி போக வேண்டும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நமது பலன். சந்தோஷமாயிரு சகோதரி, வெளியே இருக்கிறவர்கள் கையை தட்டி சந்தோஷமாயிரு. சூழ்நிலை பார்க்காத, என் ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார், நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால் உன் ஜெபத்திலே நான் பிரதானமாய் சொல்லுகிற காரியம், எல்லாருக்காகவும் நீ என்ன செய்யணும்? விண்ணப்பம் செய்யணப்பா. ஆமென். வெள்ளை போலம், ஆமென். இது வெள்ளை பூலம். வெள்ளை போலம் என்று சொன்னால் அது எப்படி வருகிறது?
இதை குறித்து இந்த வரலாற்றுகள் சொல்லுகிற சில காரியத்தை சொல்லி அந்த செடியினுடைய காரியங்கள். இப்போ இந்த வெள்ளை போலம், அடுத்து என்ன சொன்னீங்க? குங்கிலியம், அடுத்தது அல்பான், அல்பான் பிசின், அடுத்தது சுத்தமான சாம்பிராணி. 4 காரியம்: வெள்ளை போலம், குங்கிலியம், அல்பான் பிசின், சுத்தமான சாம்பிராணி. இந்த 4மே கந்த வர்க்கம் என்று அழைக்கப்படுகிறது. அப்படின்னு சொன்னா என்னது? வாசனை திரவியத்திலே உள்ளது. அல்லேலூயா. இந்த 4ம் அதிக வாசனை கொடுக்கிற ஒன்று. ஆனால் இந்த முதல்ல வெள்ளை போலம், இது எதை காண்பிக்கிறது? இது ஒருவித மரத்தை காயப்படுத்தி ஒரு குத்து குத்தி, இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க? ரப்பர் வெட்டுறீங்க எல்லாம், ரப்பர் வெட்டுறீங்க இல்லம்மா. ரப்பர் வெட்டும்போது உங்களுக்கு சந்தோஷம், பணம் பணம் பணம். ஆனால் காலையில் எழுந்து நல்லா அந்த அதுக்கு கத்தியை தீட்டி துரோகிகளாக காலையிலே கொலைகார பாவிகளாக ரப்பர் வெட்டுக்காரங்க. அல்லேலூயா. ஆமாம், கொலைகாரர்கள். அதை போல் டெய்லி உனக்கு கழுத்தை அறுத்து பார்க்கணும், அப்போ தெரியும். அல்லேலூயா. அதை போய் ஒரு அறுப்பு, அது அறுக்கிறதுல ஸ்பீடாக பாருங்க. அதில் என்னன்னா எவ்வளோ ஸ்பீடாக அறுக்கிறோமோ அவிகளுக்கு காசாம். அல்லேலூயா. செய்கிறது கொலை, அதுலேயும் என்ன செய்யணுமா? அதிக ஸ்பீடாக செய்யணுமா? ஏய், அதை வெட்டில் அதுலேருந்து என்ன வருது? என்ன வருது? அதுக்கு ரத்தம் வருது. அதுலேருந்து அதுக்கு சரீரத்திலேருந்து வந்தா உனக்கு பால், உன் சரீரத்தில் வெட்டுன்னு வந்தா ரத்தம். எப்படி இருக்கு யார் நியாயம்? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நம்ம சரீரத்தை வெட்டி வந்தா ரத்தமா, அதுக்கு சரீரத்தை வெட்டி வந்தா பாலா. சூப்பர். அல்லேலூயா. இதை போல ஆமென், இந்த வெள்ளை போலம் என்று சொல்லுகிறது அப்படித்தான் வருது. ஒரு மரத்தை காயப்படுத்துகிற பொழுது, ஒரு குத்து குத்துனா, ஒரு வெட்டு வெட்டுனா, அதிலிருந்து என்ன செய்யும்? ஒரு விதமான பிசின், அது பசை போன்ற. வேப்ப மரத்தை பார்த்துருக்கீங்களா? வேப்ப மரத்தில் ஆமேன் என்ன செய்ய? ஒரு பசை போன்ற ஒரு திரவியம் வரும்ல. இதை போல இதை ஒரு காயப்படுத்தினால், ஒரு குத்து குத்தினா, அதிலிருந்து என்ன செய்யும்? ஆமாம், ஒரு பிசின் தைலம் போல ஒன்று அப்படியே வெளியே வராது. நல்ல நைஸாக தான் இருக்கும். ஆமென். அது ரொம்ப கடினமாக ஒன்றும் இருக்காது. நல்ல ஜெல் இருந்த போல் அப்படியே பிசு பிசு பிசுன்னு அப்படியே இருக்கும். ஆனால் என்ன செய்யும்னா, நாக்கில் வாயில் என்ன வச்சு டேஸ்ட் பண்ணால் எப்படி இருக்கும்? பயங்கர கசப்பாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ பயங்கர கசப்பு. இதைத்தான் வெள்ளை போலம் என்று சொல்லப்படுகிறது. ஆமென். இப்போ இவைகள் எல்லாம் பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு? இப்போ அந்நாள் என்ன செய்தான்? தம் புருஷனால் என்ன செய்தான்? அதிகமா நேசிக்கப்பட்டாள் என்று நமக்கு தெரியும். நேசிக்கப்பட்டவள் தன் புருஷனால் நேசிக்கப்பட்ட நாட்களில் அவளுக்குள்ள என்ன இல்லை? ஜெபமோ என்ன இல்லை? விண்ணப்பமோ இல்லை. அவள் சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். ஆனால் அவளுக்கு என்ன இல்லாதிருந்தது? பிள்ளை இல்லாதிருந்தது. பிள்ளை இல்லாத இருந்தபடியால் அவள் அளவோ, அவள் ஜெபிக்கவோ இல்லை. எங்கே இருக்கா? அவள் பிள்ளை இல்லாதபடினால் அவள் அழுது கொண்டிருந்தாள். அவள் பிள்ளை இல்லாத இருந்தபடினால் அவள் ஜெபித்து கொண்டிருந்தாள். இருக்குதா? சந்தோஷமா ஜாலியா வருஷந்தோறும் குடும்பமா ஆமென், மாப்பிள்ளையும் பெண்டாட்டியும் பிள்ளை இருந்தா என்ன இல்லாட்டன்னு வாயா போவோம். அல்லேலூயா. ஜாலியா சபைக்கு போனார்கள். ஜாலியா என்ன செய்தாங்க? கூட்டத்துக்கு போனாங்க. போயிட்டு சந்தோஷமா வந்தாங்க. திடீரென்று கொஞ்ச நாள் கழித்து அந்த குடும்பத்தில் ஒரு சக்களத்திக்கு அப்படியே எழும்பி வந்தா. ஆமே, எல்லா இடத்துலையும் அன்னாள்களே ஆமே, பிள்ளை இருக்குதோ பிள்ளை இல்லையோ, ஆமே, பிள்ளை இருக்கிற அந்நாள்களா இருந்தாலும் சரி, பிள்ளை இல்லாத அந்நாள்களா இருந்தாலும் சரி, வீட்டுக்கு ஒரு சக்களத்தி உண்டு. பேசுனா கேட்கறது பாருங்க. அந்த சக்களத்தையே நான் தான் என்ன வச்சு இப்படி பேசியாரு. நீங்கள் நான் எனக்கு தெரியாத
அல்லேலூயா. வீட்டுக்கு ஒரு என்ன உண்டு? சக்களத்திகள் உண்டு. அல்லேலூயா. ஆமா, தோத்திரம். அல்லேலூயா. ஏதாவது ஒன்று கிடைச்சா போதும். ஆமேன். இந்த சக்களத்தி யாருன்னு இப்போ உங்களுக்கு அடையாளம் தெரியல இல்லையா? நான் சொல்லித்தாராவது யாருன்னு. ஆமேன். அது யாரா இருப்பார்கள்? எங்களுக்கு பார்த்தா தெரியல பாஸ்டர். எங்கள் வீட்டில் உண்டோ? எந்த ஒரு மனுஷியோட வீட்டில் ஒரு சின்ன ஒரு ஆசீர்வாதம், எது வாங்கினாலும் சரி, ஒரு சின்ன பொருள் வாங்கினாலும் சரி, ஒரு சின்ன டிவி வாங்கினாலும் சரி, ஆமேன், ஏதோ ஒரு வஸ்திரம் வாங்கினாலும் சரி, அதை தூக்கிட்டு அப்படியே சிமிட்டி சிமிட்டி அப்படியே காட்டி காட்டி ஒருத்தி நடக்கிறான்னா அவதான் அந்த வீட்டில் உள்ள சக்களத்தி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேற இதுக்கு அடையாளம் ஒன்றும் வேண்டாம். ஆமேன். ஏதாவது ஒன்று வாங்கியாச்சா அதை 100 தடவை வெளியே காட்டிக்கிட்டு 100 தடவை அப்படியே 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 தூக்கிட்டு நடந்தா இவளுக்கு என்னதான்? இங்கே ஒரு அண்ணாளுக்கு ஒரு சக்களத்தை அதை தான் சொல்லுது. அவளுக்கு என்ன உண்டானதாம்? என்ன வந்து கர்த்தரால ஒரு ஆசீர்வாதம் வந்தது. வந்த நேரத்தில் இந்த தூக்கி தூக்கி அந்த ஆளுக்கு முன்னாடி, மக்களை செல்ல குடி, மம்மி குடி, பாபா பாபா, அவ சித்தியார் ஓடி போய் ஆசையோடு தூக்கப்பா. பிள்ளைக்கு வயிறு வசிக்குது. அல்லேலூயா. வயிறு வசிக்குன்னு இந்த பிள்ளைய கையால் என்ன செய்ய கூட மாட்டா, எடுக்க கூட விட மாட்டா. அல்லேலூயா. திடீர்னு எங்கேயாவது போகும்போது, ஐயே மலடிக்க கை போட்டா இன்னைக்கு யாத்திரை சரியாகாதன்னு ஓடி போய் பிள்ளை எடுக்க போனவா அப்படியே ஸ்தம்பிச்சு பின்னாடி போய், ஐயோ நான் என்ன செய்தா, தொட்டா அவளுக்கு பிரச்சனையாமே என்று சொல்ல வேதனைப்பட ஆரம்பித்தாள். என கருமையான கர்த்தருடைய ஜனமே, இப்படி கர்த்தர் இவளை கர்த்தர் ஜெபிக்க வைக்கிறதற்கு எடுத்துக்கொண்ட ஒரு முகாந்தரம் என்ன தெரியுமா? ஒரு சக்களத்தை ஏற்படுத்தினாள். அந்த மரத்தை ஒரு குத்து குத்தினாள். எப்பொழுது அந்த மரத்தில் ஒரு குத்து பட்டதோ ஒரு பிசின் தைலம் வெளியே வர ஆரம்பித்தது. கரங்களை தட்டி அழாதவள் அழ ஆரம்பித்தாள், ஜெபிக்காதவள் ஜெபிக்க ஆரம்பித்தாள். என் அன்பு தேவனுடைய ஜனமே, உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஏன் உன் வாழ்க்கையை காயப்படுத்துகிறார் தெரியுமா? எதற்காக தெரியுமா? அழாத உன்னை அழ வைக்கவும், ஜெபிக்காத உன்னை ஜெபிக்கவும், என் ஆண்டவரோடு பேசவும், என் ஆண்டவரோடு உறவாட வந்தார். இந்த காயம் என்பதை நீ மறந்து போகாதே. அது உனக்கு வாசனை திரவியமாக உன் வாழ்க்கையை மாற்றும். உன் வாழ்க்கை அது மதுரமாக மாற்றுகிறது மாத்திரமல்ல, அப்படி இந்த காயத்தினாலே நீ வேதனைப்பட்டு இந்த பகல் வேளை வந்திருக்கிறாய். யாரோ ஒருவர் உங்களை காயப்படுத்தி இருக்கிறார்கள், யாரோ ஒருவர் உங்களை வேதனைப்படுத்தி இருக்கிறார்கள். ஐயா, நான் மிகுந்த காயத்தோடு வந்திருக்கிறேன். என் இருதயத்தின் வேதனை எனக்குத்தான் தெரியும். என்னை கேட்கக்கூடாத கேள்வி கேட்டு விட்டார்கள். என்னுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு காயம் எனக்கு ஏற்பட்டதில்லையா? என் புருஷர் இப்படி கேட்டு விட்டார், என்னுடைய சகோதரி இப்படி கேட்டு விட்டார், என் தகப்பன் இப்படி கேட்டு விட்டார். யாரோ ஒரு நாள் நீ காயப்பட்டு வந்திருக்கிறாய். என் ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார், இந்த காயத்தினால உனட்டிருந்து ஒரு வருகிறதே ஒரு தைலம், அது மிகுந்த கசப்பாய் இருக்கிறது. இந்த கசப்பான நிலையில தான் நான் தான் இந்த கசப்பை உன் வாழ்க்கையில கொண்டு வந்தேன். எதற்காக தெரியுமா? நீ என் சமூகத்திலே விண்ணப்பம் செய்ய வேண்டும். என் சமூகத்தை நீ நோக்கி பார்க்க வேண்டும். நீ கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து, ஆமென், நீ மனிதனை நம்புவதை பார்க்கலாம். தேவன் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று நீ எடுக்க வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அல்லேலூயா. இவ்விதமாய் அன்னாள் காயப்பட்ட பின்பு விண்ணப்பம் பண்ண ஆரம்பித்தாள். யோசியா ராஜா அவருடைய கசப்பான துக்கத்தினாலே அவர் காயப்பட்ட பொழுது தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து இரட்டிலும் சாம்பலில் உட்கார்ந்தார். தாவீதுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய வாழ்க்கையிலே வந்த கசப்பான ஆமென் போராட்டங்கள், ஆமென், அவருடைய வாழ்க்கையிலே தூபத்தை கொண்டு வந்தது. எஸ்தர் தன் ஜனத்துக்காக சம்பவித்ததை பார்த்து அவளுடைய வாழ்க்கை காயப்பட்ட பொழுது அவள் திறப்பிலே ஆமென் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ண வந்தாள். கையை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வெள்ளை போலத்தை குறித்து நான் சொன்னேன்.
இது எப்படிப்பட்டதல்ல, கடினமானதல்ல. இது எப்படிப்பட்டது? லகுவானது. லகுவானது. விண்ணப்பம் வெள்ளை போலத்துக்கு அடையாளம். இது கடினமானதல்ல, இது கசப்பு. ஒரு கசப்பினால் வருகிற ஒரு வேதனை, ஒரு துயரம், ஒரு அழுகை, ஒரு தாழ்மை. அல்லேலூயா. இது உரிமை அல்ல, இது உரிமையோடு ஏறெடுக்கிற மன்றாட்டல்ல. அன்னாள் கர்த்தருடைய ஆலயத்திலே போனாள், உரிமையோடு நின்றாளா? இல்லை. இது எதற்கு அடையாளமாய் இருக்கிறது? விண்ணப்பம் என்பது தாழ்மைக்கு அடையாளமாய் இருக்கிறது, கெஞ்சுதற்கு அடையாளமாய் இருக்கிறது. பலவந்தம் பண்ண முடியாது. அல்லேலூயா. பலவந்தம் செலுத்த முடியாது. தன்னை தாழ்த்தி கெஞ்சி வருத்தி. ஒரு பிச்சைக்காரன் ஒருவன் வருகிற பொழுது நம்மிடத்தில் அவன் பலவந்தமாய் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. எதையும் அதிகாரத்தோடு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ஆனால் அவன் பசியிலே நின்று கொண்டிருக்கிறான், அவன் தாகத்திலே நின்று கொண்டிருக்கிறான். அவன் ஐயா, அம்மா, ஐயா எனக்கு இறங்குங்க, எனக்கு இறங்குங்க. தன்னை தாழ்த்துகிறான், தன்னுடைய வாழ்க்கையில கெஞ்சுகிறான். அப்படி ஆமென் தன்னை தாழ்த்தி கெஞ்சி ஜெபிக்கிற பலவந்தம் இல்லாதபடிக்கு ஆமென் ஜெபிக்கிற தாழ்மையான ஜெபத்திற்கு அடையாளம்தான் இந்த வெள்ளை போலம். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா, அல்லேலூயா. காயப்பட்டிய தாழ்மைப்படு சகோதரி. இருதயத்தை கடினப்படுத்தாத. காயப்பட்டிய சக்களத்தை காயப்படுத்தினார்களா வார்த்தையினால? ஆமென். இருதயத்தை கடினப்படுத்தாதே, தாழ்மைப்படு. தாழ்மைப்படுகிறவனுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். தன்னை தாழ்த்துகிறவன் எவனையும் கர்த்தர் உயர்த்துகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய ஜெபத்திலே மாதிரி ஜெபம். ஆமென். அதுல என்ன சொல்றார் வர முதல் பகுதியில் எதையுமே அவர் என்ன செய்யல, ஆமா பலவந்தமா சொல்லல. மத்தேயு 9:6 சீக்கிரம் வாசிங்க. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல படுவதாக. செய்யப்படுவதா? எதுலயாவது பலவந்தம் இருக்கா இதுல? அப்ப முதல் வெள்ளை போலம் ஜெபம் என்று சொன்னால் முதல்ல என்ன இருக்க வேண்டும்? ஆமா, தாழ்மை இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கு மேலாக ஜெபம் என்று சொன்னால் நீ பலவந்தம் பண்ணி கொண்டு தொடங்குவதல்ல. முதல் உன் ஜெபத்தின் ஆரம்ப நிலை எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று சொன்னால் தாழ்மை மாத்திரமல்ல. ஆமென். அதிலே முதல்ல உம்முடைய சித்தம் என்னிலே நிறைவேறுவதாக, உம்முடைய சித்தம் என்னிலே நிறைவேறுவதாக. தேவ சித்தத்திலே நீ ஆரம்பிக்க வேண்டும். முழங்கால் படியிட்டவள் உடனே தாரும் ஆண்டவரை, எனக்கு ஒரு பிள்ளையை தாரும் 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 அப்படியெல்லாம் ஜெபிக்கவில்லை. அல்லேலூயா. அன்னாளுடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருந்தது? கர்த்தருடைய சித்தத்துக்கு உட்பட்டதாய் இருந்தது. அவர் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தால் அப்படிதான் ஜெபித்தாள். அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு பிள்ளை தர வேண்டும், நான் அதை என்ன செய்வேன்? கர்த்தருடைய ஊழியத்துக்கு அப்படியெல்லாம் சொல்லல. அவர் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தால். அல்லேலூயா. ஏலியும் ஆமென் உனக்கு அவர் ஒரு பிள்ளை கட்டளை இடுவார் என்று சொல்லவில்லை. ஏலி சொல்லுகிறார், ஏலியும் தேவன் உனக்கு, அவர் உறுதி சொல்லல, தேவன் உனக்கு கட்டளை இடுவார் என்று உறுதியாக சொல்லாமல் உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு, உன் விண்ணப்பத்தின்படி. அப்ப அதுல என்ன வைக்கப்பட்டது? ஏய் மகளே, நீ போ, உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது, உனக்கு நீ கேட்டுக்கொண்டதன்படியே கர்த்தர் உனக்கு கட்டளை இடுவாராக.
சொல்லவே இல்லை. இது பலவந்தத்தினால் அல்ல, தேவனுடைய சித்தத்தினால் வருகிற ஆசீர்வாதம். கையை தட்டி, இது பலவந்தத்தினால் வருகிற ஆசீர்வாதம் அல்ல. உன்னுடைய ஜெபம் எப்படி தொடங்க வேண்டும் தெரியுமா? பலவந்தத்தோடு தொடங்க கூடாது. தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து, இந்த காரியம் உமக்கு சித்தமானால் எனக்கு வாய்க்க பண்ணும் ஆண்டவரே என்று சொல்லி, அந்த வெள்ளை புலம் உனக்கு காயம் வந்தனால தானே இப்ப ஜெபம் வருது. உன் வாழ்க்கையில காயம் வந்தனால தானே, கசப்பு வந்தனால தானே எல்லாரும் உன் வாழ்க்கை உன்னை குறித்து பேச பேச உன் இருதயத்தில் நீ காயப்பட்டபடினால இப்ப அழுகையும் கண்ணீருமாய் இருக்கிறாய். அந்த அழுகையும் கண்ணீரும் நல்லதுதான், ஆனால் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடு. தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தால் உன்னுடைய வாழ்க்கையில் இனி நீ கலங்க வேண்டிய நபர் அல்ல. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 யோவான் 5:14. சீக்கிரம் புரியுதா? சீக்கிரம் வாசிக்கணும். நாம் எதையாகிலும் சகோதரா, வெள்ளை போல நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை, அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். கையை தட்டி நல்லா, ஐயா புரியலையா? இன்னும் அதே பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவருடைய சித்தத்தின்படி நாம் எதையாயிலும் கேட்டால் அதை என்ன செய்வார்? அதை என்ன செய்வோம்? பெற்றுக்கொள்வோம் என்பதே நாம் அவரை பற்றி இருக்கிற நம்முடைய தைரியமாக இருக்கிறது. அந்த தைரியத்தில் கலங்காத. கையை தட்டி தோத்திரம் பண்ணுங்க. ஆமாம், இது ஒன்று வெள்ளை போலம். ஆமென். காயத்தினால் வருகிற ஜெபம், அதோடு கூட தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தால். இரண்டாவதாக குங்கிலியம். ஆமென். குங்கிலியம் என்றால் என்ன? இதை குறித்து ஆமென் அந்த வரலாற்று சொல்லுகிற ஒன்று. இது கடலில் பாறைகளில் காணப்படும் பாசி போன்ற அந்த பாசியை தின்று ஜீவிக்கிற ஒருவித பிராணியுடைய பேராக்கும் குங்கிலியம். இது ஒரு ஜீவனுக்கு பேராக்கும், கடல்வாழ் ஜீவனுக்கு பேர். புரியுதா? அதைத்தான் குங்கிலியம்னே வந்தது. கடலில் பாறைகளில் பாசி எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே இருக்குமா. கடல் பாறை பாசியை தான் சாப்பிடும். ஆனால் அதோடைய பிரச்சனை என்னன்னு சொன்னால், அது பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குமா. அதனுடைய செல் அப்படின்னு சொன்னால் அதனுடைய தோடு மேலே இருக்குமில்ல, தோடு. ஏன் அப்போத்தான் நினச்சேன், ஒருவேளை எதை போல் இருக்குமோ? ஆமையை போல் இருக்குமோ? ஆமைக்கு மேல் தோடு எப்படி இருக்கு? நல்லா அப்படி இருக்கு, கட்டியாக இருக்குல்ல. இதே போல் ஆமையை மேல் தோடு பார்த்தது இல்லையா? உலக்க வைத்து அடித்தால் என்ன செய்யாது? ஆமை தப்புன்னு சாகாது. ஆமையை கொல்லணுன்னா அது எப்படா தலை என்ன செய்யும்? வெளியே நீட்டம். நீ காத்து இருக்கணும். அடித்து கொன்னுக்கிட மாட்டேன் இல்லை இல்லையா? அடித்து கொன்னுருவீங்களா? அடித்து கொன்னுருவேன், 1 செகண்டில் நான் அடித்து கொன்று காட்டுறேன் அப்படின்னு. எனக்கு தெரியாது. நாங்களும் ஒரு தடவை அடித்தோம், உலக்கெல்லாம் போட்டு அடித்தோம். அது என்ன செய்யாது? சாகாது. அப்போ அதை எப்படி வெட்டணும்? எப்போமாவது டோன்னு என்ன செய்யும்? தலையை வெளியே நீட்டும். வெளியே நீட்டுற ஸ்பாட்டில் என்ன செய்யணும்? டக்குன்னு. ஆமென். இதை போல இந்த குங்கிலியத்தை குறித்து சொல்லுகிற பொழுது இது என்ன செய்யுமா? இதனுடைய ஆமாம் இந்த தோடு எப்படி இருக்குமா? பயங்கர ஹார்டாக இருக்குமா. அதை எடுப்பாங்களாம். அதை எடுத்து அந்த தோடை எடுத்து என்ன செய்வாங்களாம்? பொடிப்பாங்களாம். ஆமென். அப்படி பொடித்து வருகிற அந்த பொடிக்க பேர் தான் என்ன பொடி? குங்கிலியம். அல்லேலூயா. இவளும் இப்போதைக்கு இருக்கட்டும். ஆமென். என்னது? பொடித்து வைத்தாகி விட்டது. இதனுடைய அர்த்தம் என்ன? அப்படி என்று சொன்னால் இந்த இதுக்கு ஆமென் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு? முதல்ல என்னன்னு சொன்னாரு? வெள்ளை போலத்துக்கு அவர் ஏதோ ஒப்பிட்டாரு, விண்ணப்பம். அடுத்தது ஜபத்துக்கு ஏதோ ஒப்பிடுறாரு. ரெண்டாவது குங்கிலியம். ஐயா என்ன பார்க்குறீங்க? ஏன்னா முதல்ல வேண்டுதல் அப்படியா இருக்கு, விண்ணப்பம், ஜபம், அடுத்த வேண்டுதல், அடுத்த ஸ்தோத்திரம், அப்படி தானே வருது. 1 தீமோத்தேயு பார்க்குறீங்க என்ன 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில்
அப்போ முதல்ல வெள்ளைப்போளத்துக்கு என்னன்னு சொல்றாரு? வேண்டுதல். அப்படின்னா விண்ணப்பம். விண்ணப்பம் என்னது? கெஞ்சுதல், தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குதல். அப்போ உனக்கு வந்த காயத்துக்காக நீ கர்த்தரை தோத்திரம் பண்ணு. கர்த்தர் உன்னை என்ன செய்திருக்கிறார்? விண்ணப்பம் பண்ண வைத்திருக்கிறார். ஆமென். நீ நல்ல ஆண்டவருடைய சமூகத்தில் கெஞ்சி பெற்றுக்கொள். நிச்சயமாக உன் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. கரங்களை தட்டி அத தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடு. அல்லேலூயா. இது எனக்கு இப்படி இருக்க வேண்டும், அப்படி நடக்க வேண்டும். அல்லேலூயா. புரியலையா? எதுக்கு தேவ சித்தம்? ஆனா இருந்தாலும் தேவ சித்தம், பெண்ணா இருந்தாலும் தேவ சித்தம். கையை தட்டி விலைக்கு கொடுத்தாதான் உங்களுக்கு தெரியுமா? அல்லேலூயா. ஆமென். பணம் கொண்டு வந்தாலும் தேவ சித்தம், பணம் கொண்டு வராம அவ வெறுங்கையா என் வீட்டுக்கு வந்தாலும் தேவ சித்தம். கையை தட்டி. ஒருவன் என் வீட்டுக்குள்ளே வருகிறான், அவன் பணத்தை கேட்டு வந்தாலும் தேவ சித்தம். ஒன்றும் தர வேண்டாம் என்று சொல்லி நான் கூட்டிட்டு போவேன்னு ஒரு வாக்கு சொன்னாலும் அதுவும் தேவ சித்தம். தேவ சித்தத்து ஒப்புன்னு தெரியல பாஸ்டர், அப்படித்தானே இருக்கிறீங்க. இனி இப்படியே நான் விலைக்கு சொல்லணும். எது தேவ சித்தம்? உன் காரியத்தை வாய்ப்பதற்கு நீ தேவ சித்தத்துக்கு ஒப்புக்கொடு. வேண்டுதல் அப்படி சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபி. ரெண்டாவது அப்பா சொல்றாரு ஜெபம். அல்லேலூயா. இந்த ஜெபம் இப்படி எல்லாமா? ஆமா, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்திய. ஐயா பாஸ்டர், நான் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். ஆமா, அதனால இனி தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அல்லேலூயா. மேலே சோறுக்கு மேலே என்ன ஊற்றிருக்கிறேன்னு அர்த்தம். கொஞ்சம் குழம்ப ஊற்றிருக்கிறேன்னு அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. சோறு சாப்பிடண்டாமா? சோறு சாப்பிட்டேன்னா நான் என்னெல்லாம் சொன்னேன்? தொட்டுக்கிடணும், கடிச்சுக்கிடணும், ஊற்றிக்கிடணும், சேர்ந்து பிசைஞ்சு அடிக்கணும். அதாக்கம் என்னது? சோறு சாப்பிட்டேன்னு. ஜெபம் என்றால் என்ன? முதல்ல வெள்ளைப்போளத்தை போடணும். ரெண்டாவது குங்கிலியத்தை ஆயத்தப்படுத்தணும். குங்கிலியத்தை என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்தணும். குங்கிலியத்தை ஆயத்தப்படுத்த வேண்டிய நிலைமை என்ன தெரியுமா? இது என்ன அல்ல, கெஞ்சுகிறதல்ல. தேவ சித்தத்துக்கு ஒரு காரியத்தை ஒப்பு கொடுத்துட்டல்ல, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்த காரியத்துக்காக நீ எவ்வளவு வேண்டுமானாலும் பலவந்தம் பண்ணலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் அதிகாரத்தோடு ஜபிக்கலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் அதில் உறுதியாக நின்று போராடலாம். கையை தட்டி புரியுதா இல்லையா? காரணம், நான் இதை தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன். இது கர்த்தருடைய சித்தம். என் ஊழியத்தில் நீர் எனக்கு இப்படி செய்ய வேண்டும். உமக்கு சித்தமானால் இந்த ஊழியத்திலே நீர் தாமே ஆசீர்வாதத்தை தர வேண்டும், இது நெல்லை விரிவாக்க வேண்டும். நான் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து விட்டேன். ஆனால் இனி அடுத்த ஜெபம், என்னை உடைக்க வேண்டும். என் கல்லான இருதயத்தை நான் நொறுக்க வேண்டும். எனக்கு எங்க கடினமாய் இருக்கிறதோ அந்த கடின இருதயத்தை நான் உடைக்கணும். நீ பலவந்தமாய் ஜெபிக்க வேண்டுமா? உறுதியாய் ஜெபிக்க வேண்டுமா? உன் வாழ்க்கையில எது எல்லாம் கடினமாய் இருக்கிறதோ அதை உடைத்து முதல்ல பொடியாக்கு. கையை தட்டி புரிந்தவர்கள் ஆராரி கையை தட்டி. அல்லேலூயா. அல்லேலூயா. கருத்தாய் ஜெபம். யாக்கோபு 5:17, ரோமர் 15:32, யாக்கோபு 5:17. தோத்திரம் தோத்திரம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும். யாரு? எலியா. ஓ, எலியாவா? அவன் யாரு? எலியா என்பவன் நீங்க தொடங்குறீங்க. அவன் யாரு? உங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரனா? தீர்க்கதரிசி. ஓ, தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசிகள் என்ன தீர்க்கதரிசி? எலியா பெரிய தீர்க்கதரிசி. அல்லேலூயா. சாதாரணமான தீர்க்கதரிசி அல்ல. எலியா என்பவன் சொல்லுங்க, வாசிங்க. நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும். நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். இந்த கருத்தான ஜெபம் தான் என்னது? கருத்தாய் விண்ணப்பம் பண்ணினான் அப்படின்னு இருக்கா? கருத்தாய் வேண்டுதல் பண்ணான் இருக்கா? கருத்தாய் என்ன பண்ணினான்? ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. கருத்தா உருத்தா உட்கார்ந்து முதல்ல ஆண்டோடைய காரியத்தை, அப்பா என் மகளை என் பிள்ளைய
அப்பா உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேனப்பா. ஆனா பிறந்தாலும் சரி, பெண்ணா பிறந்தாலும் சரி, ஆனா என் பிள்ளைக்கு எந்த சேதமும் வரக்கூடாது என்று சொல்லி ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்து விட்டு அடுத்த ஜெபம் எப்படி இருக்கணும் தெரியுமா? செத்து செத்து இருக்கக்கூடாது. உன் உள்ளத்தை உடைக்கணும், உன் கல்லான இருதயத்தை உடைக்கணும். உடைத்து அவருடைய சமூகத்தில் படிந்து கிடக்கணும். அல்லேலூயா. போராடணும் போராடணும் போராடணும். சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன் இனி எப்படியும் இருக்கலாம் அப்படின்னு இல்லை. சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்த பிற்பாடுதான் நீ அந்த சித்தம் நிறைவேற போராடு. கருத்தாய் ஜெபி. இந்த ஜெபம் பலவந்தத்தின் ஜெபம். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன் என்று சொல்லுகிற ஜெபம். அல்லேலூயா அல்லேலூயா. எம்மா உன் இருதயத்தை பொடியாக்குனா மாத்திரம் வாசனை வராதம்மா, வாசனை வராது. அல்லேலூயா. வாசனை வராது. இந்த வாசனை எல்லாம் எப்பொழுது வரும்? அடுத்து சொல்லுகிறேன். ஆமேன். இப்ப இந்த கர்த்தருடைய ஜெபத்துல ஆமேன் ரெண்டாவது இதே காரியத்தை தான் அவர் மத்தேயு 6:11 சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? வேண்டுதல். அடுத்த என்னது? விண்ணப்பத்துக்கு அடுத்தது ஜெபம். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இல்ல கேட்டார், நமக்கு சித்தமானால் தாருன்னு இல்ல கேட்டார், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை உமக்கு சித்தமானால் தாருன்னு. எப்படி கேட்கிறாரு? எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரா, மன்னிக்கிறது போல போதும். எவ்வளவு பார்த்து எப்படி வருது பார்த்தீங்களா? முதல்ல என்ன சொன்னாரு? முதல் ஜெபத்தில் அவர் அழகா சொன்னார். முதல்ல உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவது ஆக அப்படின்னு சொன்னாரு. ஆமென். அதுதான் வெள்ளை போலன்னு சொன்னேன். இப்போ ரெண்டாவது தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்த பிற்பாடு ஆமென், உமக்கு சித்தமானால் எனக்கு வேண்டிய ஆகாரத்தை எனக்கு தாரு அப்படி சொல்லல. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். கையை தட்டி தாரும். என்னுடைய தேவையை நீர் சந்தியும். எனக்கு வர வேண்டிய பலம் எனக்கு வரட்டும். எனக்கு திறக்க வேண்டிய வாசல் எனக்கு திறவும். எதுல தேவ சித்தம் வைக்கணும், எதுல தேவ சித்தம் வைக்க கூடாது என்கிற ஒரு ஞானம் இருக்க வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. உனக்கு ஒரு வழி திறக்கணும்னு சொன்னா, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் எனக்கு ஒரு வழி. ஏய், கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாச்சு. இனி என் ஆசீர்வாதத்தின் வாசல் திறக்கப்படுவதாக. கையை தட்டி வாய் திறந்து அல்லேலூயா 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 அல்லேலூயா. யாக்கோபு ஜெபித்தான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை ஆசீர்வதியும் அப்படின்னு ஜெபித்தானா? என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் இனி உம்மை விட மாட்டேன். போராடு போராடு. தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தது நல்லது. நீ ஒப்பு கொடுத்த காரியத்துக்காய் தைரியமாய் போராடு. தைரியமாய் உடைத்து போராடு. இருதயத்தை உடைச்சி டைம் இல்லை. அடுத்த காரியம். ஆமென். நிறைய வசனம் உண்டு, நம்ம போதும். நம்ம லேசாக கோடு போட்டாச்சுன்னா என் விசுவாசியெல்லாம் ரோடு போட்டுறீங்க. நீ இதெல்லாம் நீங்கள் பெயிண்டெல்லாம் அடித்து நல்ல ரோடெல்லாம் போட்டுக்கிடுவீங்க, எனக்கு தெரியும். அடுத்தது என்னது? மூணாவது தோத்திரம். சத்தம் வரையில் ஆமென். சத்தம் போடாதீங்க, தொடங்குவோய். எனக்கு என்ன சத்தம் போட்டு சொல்கிறாங்க? அல்பான் பிசின் நான் முடிக்கலான்னு பையா கேட்டேன். அல்லேலூயா. ஒன்றுக்கு மண்டையில் யாரும் இல்லைன்னா முடிச்சிருவோன்னு. இப்போ சத்தம் போட்டு சொல்லுது முடிக்கண்டா போட்டுன்னு. அல்பான் பிசின் போட்டு நமக்கு என்ன? இது என்னன்னு சொன்னால், இது ஒரு மூலிகை வகையை சார்ந்த செடி. கையை தட்டி. இது ஒரு மூலிகை வகையை சார்ந்த செடி. ஆனால் இதுவும் வாசனை திரவியத்தில் உள்ளது. அல்லேலூயா. இந்த மூலிகை வகையை சார்ந்த செடியில இருந்து இந்த இந்த தைலத்தை, இந்த பொடி என்ன செய்கிறார்கள்? உருவாக்குகிறார்கள். அல்லேலூயா. இதில் ஒரு விசேஷம் என்ன தெரியுமா?
இது எதற்காக தெரியுமா? இந்த தூப வர்க்கத்தெல்லாம் கொண்டு வச்சு ஆசாரியன் தூபம் பண்ணிட்டே இருப்பான். பார்த்தீங்களா? எல்லாமே நல்ல கந்தக வர்க்கம் நிறைந்தது. அல்லேலூயா. இந்த தூப வர்க்கம் எல்லாம் போடும்போது அங்கே எந்த ஈச்சியும் எந்த பல்லியும் எந்த பாச்சாவும் என்ன செய்யக்கூடாது? ஜெபிக்கிற இடத்துல, தூப வர்க்கம் போடுற இடத்துல வரக்கூடாது, வரக்கூடாது, வரக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தைலக்காரன் நல்ல தைலம் இவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறான். ஆனா அழகா சொல்றாரு, என்ன வந்துடும்ப்பா, ஒரு செத்தை ஒன்று போதும், ஒரு செத்தை ராத்திரி முழுவதும் நீ விடிய விடிய இருந்து உண்டாக்குனியே, இந்த தைலம் முழுவதையும் என்ன செய்து போகும்? கெட்டு நாரி போக பண்ணிரும். ஏமா அந்த செத்த ஈயா என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. இந்த செத்த ஈ, இந்த கிருமிகள் என்ன செய்யுமா? என்ன செய்யும்? பல வியாதிகளை கொண்டு வரும். ஆமென். இந்த ஈச்சி இங்க இருந்தது, இவனுடைய ஆமென் செத்த ஈ தைலக்காரனுடைய தைலத்தை கடை பண்ணிட்டு அடுத்த நேரம் ஓடி வந்து உன் புண்ணில் வந்து உட்காருது. உன் புண்ணில் உட்கார்ந்த உடனே நீ உனக்கு கொஞ்சம் கடிச்ச உடனே என்ன செய்கிற? ஒரு தட்டு தட்டுற. நேர அடுத்தது உங்க மூக்கில் வந்து உட்காரும். அந்த அவள்கிட்ட இருந்த கிருமி இப்போ எங்க வந்தாச்சு? உங்க நாசி வழியா உள்ள பொய்யாச்சு. அந்த கிருமியால் அட்டாக் பண்ணாயாச்சு. அப்படியே ஒன்னா பொய்யாச்சுன்னு சொன்னா இந்த கிருமி, இந்த ஈச்சி எங்கெல்லாம் போகுதோ அவங்க எல்லாம் அந்த கிருமினால் என்ன செய்யப்பட்டார்கள்? பாதிக்க பட்டார்கள். அல்லேலூயா. சகோதரா, அங்கேயாவது கிருமி என்ன இருக்கா? இல்ல, கிருமி அப்படி வருதா? அதைத்தான் சொன்னார். என்ன போடணும் அந்த கிருமியெல்லாம் வராம இருக்க? அந்த கிருமியெல்லாம் வராம இருக்க என்ன செய்யணும்? ஜபத்துல அல்பான் பிசின் என்று சொல்லிட்டு ஒரு பொடி இருக்கான். அல்லேலூயா. ஜபத்துல என்ன செய்யணும்? சேர்த்து கொள்ளணும். தூப வர்க்கத்தில் சேர்க்கப்பட வேண்டிய இது என்ன செய்கிறது என்று சொன்னால், இந்த கிருமிகள் முழுவதையும் என்ன செய்து, ஆமன், கிட்ட நெருங்க விடாமல் அது பாதுகாக்கிறது. கையை தட்டி அல்லேலூயா, 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 அல்லேலூயா. புரியல? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த கிருமி ஆமென் அழிய நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இது என்னத்தை காண்பிக்கிறது என்று சொன்னால், உனக்காகவும் மற்றவர்களுக்காகவும் உன்னையும் அழித்து கொண்டிருக்கிற, மற்றவர்களையும் அழித்து கொண்டிருக்கிற கிருமியாகிய அந்த பாவ கிருமி சாக வேண்டும் என்று சொன்னால் இந்த அல்பான் பிசினை நீ போட வேண்டும், சேர்க்க வேண்டும். கையை தட்டி தோத்திரம் பண்ணவில்லையா? தோத்திரம் பண்ண முடியலையா? உனக்கு பரிசுத்தத்துக்காக ஜெபிக்கிறது நல்லது. ஆமென். உன்னுடைய பாவம் அழிய ஜெபிக்கிறது நல்லது. மற்றவர்கள் ஆசீர்வாதத்துக்கெல்லாம் ஜெபிக்கிற நீ மற்றவர்களுடைய வெறும் ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் ஜெபிக்காமல் அவர்கள் மூலமாக கிரியை செய்கிற அந்த பொல்லாத சத்துருடைய கிரியைகள், அவர்களுக்குள்ளே இருந்து கிரியை செய்கிற அந்த பாவத்தின் வல்லமைகள், அவர்களையும் வஞ்சிக்கிற அந்த பாவத்தின் கிரியைகள் அழிக்கப்பட, அவர்களுக்குள்ளே இருந்து வேலை பார்க்கிற அந்த விஷ கிருமி என்ன செய்யும்? அது அவங்கள பாவத்தில் அழித்து கொண்டு இருக்கும். மனுஷன் நல்லவன் தான், நல்ல மனுஷன், நல்ல மனுஷி, ஆனா கிருமி தான் மோசம். அல்லேலூயா. மனுஷன் நல்லவன், அவனை பார்த்து விஷக்கிருமின்னு சொல்லாதீங்க. ஆமென். விஷக்கிருமி ஒன்று உள்ள போயிட்டு செத்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பவும் சில செத்தை எல்லாம் எனக்கு தைலத்தெல்லாம் நாசம் ஆகிட்டு இருக்கு. நான் ராத்திரி முழுவதும் தைலத்தை ஒரு ரெடியாக்கி, ஒரு தைலம் இன்னைக்கு கொடுத்தா இது பிழைக்காதுன்னு சொல்லிட்டு அடுத்த தைலத்தை ரெடியாக்கி கொண்டு வந்தா இந்த செத்தை அதுக்குள்ள விழுந்து இப்போ ஒரு செத்தை என்னுடைய மொத்த தைலத்தையும் என்ன செய்கிறது? நாரி கெட்டு போக பண்ணுது. தைலம் கொடுக்க முடியாம இது கொடுக்கணுமா, இனி தூர ஊத்தணுமான்னு நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. இதை நீ கொடுத்தா உயிரோடு இருக்கிறது என்ன செய்து போயிருமே, செத்து போயிருமேன்னு எனக்கு கஷ்டமா இருக்குது. ஆயினால் கர்த்தருடைய ஜெபத்திலே 3வது 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம்,
மத்தேயு 6:12 கடனாளிகளுக்கு எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் எங்களை தீமை நின்று எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து புரியுதா? மாதிரி ஜெபம் எப்படி வருது பாத்தியலா? முதல்ல அகலகா விண்ணப்பத்துல போனாரா, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாரா, உமக்கு பரலோகத்தில் நம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்தில் எங்களுடைய சித்தம் செய்யப்படட்டு. அடுத்தது என்ன கேட்டாரு? ஜெபம். தாரும், எனக்கு வேண்டிய ஆகாரத்தை எனக்கு தாரும், தேவையை சந்தியும். மூணாவது வருது பாருங்க, அழகா வருது. என்னது? அல்பான் பிசின். அல்லேலூயா. தன்னுடைய காரியத்துக்கு மாத்திரமல்ல, மற்றவருடைய பாவத்துக்காக திறப்பில் நிற்கிற ஒரு ஜெபம், பாவ மன்னிப்பின் ஜெபம், தன்னுடைய வாழ்க்கையின் பரிசுத்தத்துக்காகவும் மற்றவருடைய வாழ்வின் பரிசுத்தத்துக்காகவும் ஏறெடுக்கிற ஒரு ஜெபம்தான் அந்த ஜெபம். கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். கடைசியாக என்ன தெரியுமா? என்னது? சாம்பிராணி. என்ன வாசனை நிறைந்த சாம்பிராணி. இது நமக்கு நல்லா தெரியும். சாம்பிராணின்னு சொன்னால் அழகான வாசனை திரவியம் அப்படின்னு சொன்னால் வெளிநாட்டுக்காரங்க எல்லாம் கொண்டு வருவாங்க தெரியுமா? நல்ல மனமாக இருக்கும். இந்த அரபிகள் இது எங்கே கிடைக்கும் தெரியுமா? அதிகமாக இந்த சாம்பிராணியுடைய வாசனை எங்கே கிடைக்கும்? இப்போ நீங்கள் எனக்கு சவுதிக்காரங்க இப்போ எனக்கு அதை படிய சொல்லணும், ஏன்னா கொஞ்ச நாள் முன்னாடி இருந்தது. இப்போ என்ன செய்வாங்கன்னா, இது அரபி நாடுகளில் அதிகமாக கிடைக்கும். பளிங்கு கற்கள் மத்தியில் இந்த செடி என்ன செய்யும்? வளரும். பளிங்கு கற்கள் எல்லாம் இருக்குல்ல, இந்த பளிங்கு கற்களுடைய இடையில வளருகிற ஒரு செடியாக்கும். அவ்வளவு வாசனை உடையதாக இருக்கும். இந்தியாவிலும் சில இடங்களில் இது காணப்படுகிறது. ஆகினால் அதிகமாக இந்த வாசனை திரவியெல்லாம் எங்கேருந்தா வருது? அரபி நாடுகள்லேருந்து வருது. நான் இந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்குறேன், எனக்கு ஒரு தடவை நீங்கள் யாரோ கொண்டு வந்தீங்க, ஒரு சின்ன சோப்பு கலர் பொடியாக இருக்கும். இந்த அரபிகள் தங்கள்கிட்ட அந்த அங்கி இருக்குல்ல, அந்த அங்கியை இந்த லேசாக இந்த பொடியை அந்த தீயில போட்டுக்கிட்டு இந்த அங்கியை காட்டுவாங்க. ஒரு 3 நாளைக்கு அந்த வாசனை போகாது. அப்படி கபு கபுன்னு நீங்கள் அடிக்கிற செண்டெல்லாம் நிற்காது. எனக்கு ஒரு தடவை கொண்டு வந்தாங்க, அதுக்கு பேர் என்னன்னு மறந்து போச்சு. யாருக்கா தெரியுமா உங்களுக்கு? அது சிவப்பு பொடியா அவங்க தானே கரக வஸ்திரத்தை அப்படி போட்டு அப்படி நடந்தாச்சுன்னா 8 அடிக்கு. நமக்கு நம்ம வீடு கொண்டு வந்தோம் இல்லை ஒரு பொடி, நம்ம வஸ்திரத்தெல்லாம் போட்டோமே, லேசாக போட்டால் ரூம் எல்லாம் மணக்கும், அவ்வளோ மணக்கும். பார்த்துருக்கீங்களா? ஆமாம். அப்படி அந்த வாசனை பொருள் தான் என்னது? இதுக்கு ரொம்ப விளக்க வேண்டாம், வாசனை புகையாக எழும்பும். இது என்ன காண்பிக்கிறதுன்னா, இதெல்லாம் நல்லதப்பா, இவ்வளவு காரியத்தை நீ என்ன செய்த ஆயத்தப்படுத்தினாலும் வாசனை வரணும்னு சொன்னா, இனிதான் முக்கியமான காரியம். வாசனை வரணும்னு சொன்னா, ஆமேன். வெள்ளைப்போளம் கையில் இருந்துட்டு சொல்லுங்க, வெள்ளைப்போளம் எதுக்கு அடையாளம்? நான் சொல்ல சீக்கிரம் பதில் வரணும். வெள்ளைப்போளம் எதுக்கு அடையாளம்? அடுத்தது குங்குலியம் எதுக்கு அடையாளம்? ஜபத்துக்கு. அடுத்தது அல்பான் பிசன் எதுக்கு அடையாளம்? வேண்டுதலுக்கு. என்னது? மற்றவர்களுக்கு தனக்காக வேண்டுதல் பண்ணது. கடைசியாக சாம்பிராணி எதுக்கு அடையாளம்? தேங்க்ஸ் கிவிங், ஸ்தோத்திரம் செலுத்துவதற்கு அடையாளம். அல்லேலூயா. அப்போ இவை எல்லாம் எப்பொழுது வாசனை கொடுக்கும் தெரியுமா? ஆமாம். இதெல்லாம் கையில் கொண்டு போனால் நடந்தால் போதாது. அநேகம் பேருக்கு வேண்டுதல் விண்ணப்பம் இருக்கிறது. அநேகம் பேருக்குள்ள இருதயம் உடைஞ்சி ஜபம் இருக்கிறது. அநேகம் பேருக்குள்ளே அல்பான் பிசின் தைலம் இருக்கிறது. தனக்காகவும் மற்றவர்களுக்காக திறப்பில் நிற்கிறது. யாரை போல? யோபுவை போல, ஒரு ஆபிரகாமை போல. ஆபிரகாம் லோத்துக்காக நின்றது போல, ஒரு எஸ்தரை போல தன்னுடைய சனத்துக்காக நின்றது போல, ஆமே, மற்றவர்களுக்காக திறப்பில் நிற்கிறது. அதுவும் இருக்கிறது. ஆனா என்ன வர மாட்டேங்குது? சாம்பிராணி தெரியும் இருக்குது, இதெல்லாம் கையில இருக்குது. ஆனா சபையில என்ன வர மாட்டேங்குது? புகை வர மாட்டேங்குது. அல்லேலூயா, அல்லேலூயா.
அவர்கள் ஒருமிக்க கூடி பூரிகைகளை ஊதி கர்த்தரை ஏக சத்தமாய் என்ன செய்தார்கள்? துதித்தார்கள், பாடினார்கள், கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். அப்பொழுது தேவனுடைய ஆலயம் மகிமையால் நிரப்பப்பட்டது. அதனாலதான் இன்னைக்குள்ள பெரியவர்கள் எல்லாரும், பெரிய பெரிய ஊழியர்கள் எல்லாரும், சும்மா இருயா, ராஜன் பாஸ்டர் என்ன நினைக்கிறாரு, போக அப்படியே ஜபத்துல எழும்பணும் நினைக்கிறாரு. அவர் பைபிளை தப்பா படிச்சிருக்கிறாரு. நம்ம ஆராதனையில புகை கொண்டு வரணும், எல்லாம் கொண்டு வா, லைட் எல்லாம் கொண்டு வா, அப்படியே அங்க லைட் பண்ணு, எலக்ட்ரிக் எல்லாம் கொடு, அப்படியே நான் பாடும்போது அப்படியே தேவ மனிதன் புகை மண்டலத்துள் மத்தியிலே எழுந்து வருகிறார். அல்லேலூயா. பார்த்திருக்கீங்களா? பார்க்கலையா டிவி சேனல் எல்லாம்? இப்ப எந்த ஆராதனையில பார்த்தாலும் அவ்வளவு புகை மண்டலமா இருக்கிறது. சபை நல்லா ஆராதிச்சுட்டு இருக்கோம். சில நேரத்தில் ஆசாரிகளும் நிற்க கூடாமல் என்ன செய்துட்டு போய்விட்டது என்று சொன்னது போல அவ்வளவு புகை மண்டலம், விசுவாசிகள் மத்தியிலே புகை மண்டலம். இப்ப எல்லாம் அன்னைக்கு ஒவ்வொரு விசுவாசிகளுக்கு கூடியிருக்கிற இடத்துல, சபைகள்ல, ஆராதனைகள்ல, ஸ்டேஜுகள்ல, கிரவுண்டுகள்ல மக்கள் எங்கெங்க இருக்கிறார்களோ, டேய் ஒரு இடம் இருளடைய கூடாது. நாங்க கன்வென்ஷன் கிரவுண்ட் எல்லாம் அப்படிதான் போட்டோம். அல்லேலூயா. ஆயிரமான மக்கள் கூடி வருவார்களே, எல்லா இடத்துல லைட், டார்க் கிடைக்க கூடாது. எல்லா இடத்துலயும் அங்கங்க லைட் போடு, எல்லாம் அப்படி பளிச்சுன்னு தெரியணும். இன்னைக்கு பெரிய பெரிய கான்செப்ட் எல்லாம் நடத்துறான். ஒரு இடம் லைட் போடாது, அங்கெல்லாம் இருட்டா கிடக்கட்டு. பின்ன வாலிபர் கூட்டம் கூட என்ன செய்யும்? புரியல. வாலிபர்கள் கூடத்தானே செய்வாங்கன்னு. அல்லேலூயா. எல்லா இடமும் இருட்டாரு, டார்க், இருட்டறை ஆராதனை. கிறிஸ்தவம் எங்கே இருந்து? ஒளியில் இருந்து அப்படியே பிரகாசிக்கப்பட்டு நம்முடைய தகப்பன்மார் காலத்திலே மகா வெளிச்சத்துக்குள்ளே இருந்தது. நம்முடைய மூதாதையார், தாத்தையார், பாட்டியார் காலத்தில் ஆதி திருச்சபை, உங்களுடைய ஆதி அப்போஸ்தலர் காலத்திலே, உங்கள் ஆவிக்குரிய தகப்பனார்மாருடைய காலத்திலே அதிக கர்த்தருடைய வெளிச்சம் சபைகளுக்குள்ளே மகா பிரகாசமாய் இருந்தது. ஆமென். அன்றைக்கு எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் குறைவாக இருந்து, ஆனால் ஆவிக்குரிய வெளிச்சம் பயங்கரமா பிரகாசிக்கப்பட்டது. இன்னைக்கு நாகரிக காலத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அப்படியே ஒளியில இருந்த எங்கே போய் கொண்டிருக்கிறது? இருளுக்குள்ள போய் இப்ப சபையே எப்படி மாறுது? இதே மாற்றணும். அந்த லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. பாஸ்டர் இருட்டில் நின்றாதான் என்ன செய்யும்? நீங்கள் பழித்தென்று என்ன செய்வீர்கள்? தெரிவீர்கள். அல்லேலூயா. நான் இப்பதான் யோசிக்கிறேன். எனக்கு அவர் சொல்லும் அன்னைக்கு தெரியல. இவர் இல்லை, வேற ஒரு ஆள் வந்தார், எடிட்டர். அவர் சொல்லும் எனக்கு தெரியும். அடா இன்னைக்கு இந்த செய்தியில் நானும் யோசிக்கிறேன், நம்ம லைட்டை ஆஃப் பண்ணிட்டானடா ஒன்று. அல்லேலூயா. இனி 2 நாள் போகும்போது, பிரதர் இந்த லைட்டை ஆஃப் பண்ண வேண்டும், பிரதர் இந்த லைட்டை ஆஃப் பண்ண வேண்டும். ஆடியன்ஸு பக்கம் இருக்கிறது கொஞ்சம் இவ்வளோ வெளிச்சம் போதாது பிரதர், ஆஃப் பண்ண வேண்டும். அவர்கள் இருளில் இருந்தால் நீங்கள் டிவியில் எப்படி வருவீர்கள்? ஒளியிலே வருவீர்கள். ஆடா பாவி, இப்படித்தானடா சபையெல்லாம் வஞ்சிக்கப்பட்டது. இருக்கலாமோ? இருக்கலாம். அல்லேலூயா. நானும் முதல்ல பாஸ்டராக வந்த நாட்களில் கலரா சிவப்பு, பச்சை, ஐயோ ஒவ்வொரு பாஸ்டர்கள் டிவியில் வந்ததை பார்த்தேன். என்ன ரைடுன்னு நினைக்கிறீங்க? என்னடா இது, சொகப்புன்னு கண்டம் சொகப்பா இருக்கு, பச்சைன்னு அப்படி பச்சை, சம்பந்தமே இருக்காது பாஸ்டர்மார்களுக்கு. முதல்ல மாடல் கொண்டு வந்ததே அவங்க தான். நான் வீட்டில் இருந்து ரொம்ப ரைடு, என்ன இவங்க எல்லாம் என்ன பாஸ்டரு, கொஞ்சம் வேண்டாமா? எல்லாம் என்ன சோப்பா இருக்கு, பச்சையா இருக்கு அப்படின்னெல்லாம் நான் நினைச்சேன். எனக்கு மேட்ரு தெரியாதுல்ல. நானும் ஹெவன் டிவியில் போய் ஒரு அரை மணி நேரம் செய்து கொடுக்கலான்னு சொல்லிக்கிட்டு என்னுடைய லைட்டான சட்டையெல்லாம் நான் போட்டுக்கிட்டு அங்கே போய் நின்று பிரசங்கத்துக்கு போய் நின்றேன். பாஸ்டர் இந்த சட்டை மாற்ற வேண்டும். அடுத்த நாள் கட்டியான பச்சை சட்டை போட்டு கொண்டு வர வேண்டும். கலரா? ஆமாம், கலர்லேயும் எப்படி கலரு? நல்ல சிவப்பு கலர் இருந்தால் அதையும் நீங்கள் போட்டு வரலாம். எனக்கு ஏற்கனவே ஆள் கருப்பையா, அதுக்கு மேலே இன்னும் கருப்பா,
அது உங்களுக்கு இங்கே தான் கருப்பு. கேமராவில் பாருங்க, வீட்டில் உட்காந்து டிவியில் பாருங்க. ஆமென். உங்கள் முகம் அங்கே வந்து வெளிச்சமாக இருக்கும், சட்டை வந்து அப்படி டார்க்காக இருக்கும், அப்படி பளிச்சண்டு. ஆஹா, பிசாசு எங்கெல்லாம் வந்து எப்படியெல்லாம் வந்திருக்கு. ஐயையோ, நல்ல நல்ல பாத்திரெல்லாம் நம்ம என்ன செய்துட்டோமே, எதுக்கையா சோப்பு போட்டா பச்சை போட்டா நம்ம தெரியாமல் இருந்த நாட்களில் பேசிட்டோமே. சும்மா இல்லை, அவங்கள போட வச்சது. இந்த கேமராக்காரங்களுக்கு அநியாயம் சும்மாவா? பொண்ணு மாப்பிள்ளை ஒருங்கி வந்த சும்மா இருக்க விடுவாங்களா? ஐயோ, எதுக்குடா கூப்பிட்டோன்னு ஆயிரும். 6 மணிக்கு ஒரு கொன்று எடுத்து போடுவாங்க. அதை போடு இதை போடு, அப்படி நில்லு இப்படி நில்லு. அப்போ எங்க நிலைமை? ஒரு ஷூட்டிங் போனால் தானே தெரியும். அப்படி நில்லுங்க பாஸ்டர், இப்படி நில்லுங்க பாஸ்டர், சிரிச்சிட்டு பேசுங்க பாஸ்டர், உங்க முன்னாடி ஒரு 100 பேர் இருக்கிறதா நினைச்சுக்கிடுங்க பாஸ்டர். நான் இவ்வளவு நாள் ஹெவன் டிவியில் பிரசங்கம் பண்ணிட்டே இருந்தேன். எங்க ஆகாய மண்டலத்தில் எனக்கு முன்னாடி நிறைய தூதர்கள் இருப்பார்கள். ஒத்தையில இருந்து அழக சாப் டூ டாப் டூடு பிரசங்கம். அல்லேலூயா, அல்லேலூயா. வந்து வாக்கணும். பைத்தியக்காரன் போல இருக்கும். ஒன்றை இருக்காரு, ஒரு ஆள் இருக்காது. பைத்தியக்காரன் பேசிட்டு இருக்க போல இருக்கும். இதுல வேற அபிஷேகத்தில் பேசணுமா? எந்த அபிஷேகத்தில் நான் பேச? எங்க இருந்து அபிஷேகம் வர? யாருக்கு நான் அபிஷேகத்தோடு இருக்க? எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, இந்த நாளில் நான் சொல்லுகிறேன், இந்த இவ்வளவு காரியம் உங்கள் வாழ்வில் இல்லை என்று நான் சொல்லவில்லை. இருக்கிறது. வேண்டுதல் விண்ணப்பம் இருக்கிறது, ஜபம் இருக்கிறது, வேண்டுதல் இருக்கிறது. கையில சாம்பிராணி திரி எல்லா தூப வர்க்கமும் உங்க கையில இருக்கிறது, கிருபை இருக்குது. ஆனா ஒன்று மாத்திரம்தான் இல்லை. எனக்கு தேவை வாசனை வரவில்லையே, வாசனை வரவில்லையே. விசுவாசியே, அந்த தூப வர்க்கத்தின் வாசனை வரவில்லையே. சபையில தேவ மகிமை இன்னும் காணவில்லையே. காரணம், எப்பொழுது அந்த வாசனை வரும் தெரியுமா? இதை நீ அக்கினியிலே போடும்போது, கையை தட்டி இதை நீ அக்கினியில போடும்போது, ஆஹா, அந்த அக்கினியில போட்டாதான் அந்த வாசனை எழும்பும். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி தோத்திரம் பண்ணுங்க. என் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய வார்த்தை எப்படி இருக்கிறது ஐயா? என்னுடைய வார்த்தை எப்படி இருக்குது? அக்கினியா இருக்கிறது. இவர்கள் யாராயிருப்பார்கள்? விறகுகளாயிருப்பார்கள். என் அக்கினியை நான் போட வந்தேன், அவைகள் பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். கையை தட்டி இந்த தேவனுடைய வார்த்தை உன்னிலே போடப்படுகிற பொழுது நீ அக்கினியாய் மாறுவாய். பற்றி எறியணும், பற்றி எறியணும். அது வாசனையை கொடுக்கும். உனக்குள் விண்ணப்பம் இருக்கிறது, உங்களில் நல்ல ஜபம் இருக்கிறது, உங்களில் நல்ல வேண்டுதல் இருக்கிறது, உங்களில் நல்ல சாட்சி இருக்கிறது. ஆனால் ஒன்று மாத்திரம் இல்லை, நீ குளிர்ந்த அனுபவத்தில் இருக்கிறாய். எந்த ஒரு மனிதனாய் இருக்கட்டும், எந்த ஒரு ஊழியக்காரனாய் இருக்கட்டும், எந்த ஒரு விசுவாசியாய் இருக்கட்டும், அவர்கள் அக்கினியாய் மாறினால் அவர்கள் மகிமையாய் வாசனை உடையவர்களாய் மாறுவார்கள். நீ அக்கினியாய் மாற காத்திருக்க வேண்டும். ஒரு ஊழியக்காரன் காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து அவன் தன்னுடைய மாம்சத்தின் கிரியைகளை அழித்து அவன் அக்கினியாய் மாறணும். ஒரு விசுவாசி நீ அக்கினியாய் மாறணும். அப்பொழுது உன்னில் இருந்து வாசனை எழும்பு, உன்னில் இருந்து வாசனை எழும்பு. அநேக பேருக்கு மகிமையாய் காணப்படுவாய். உன் வாழ்க்கை சாட்சியாய் முடியும். உன்னை குறித்து சாட்சி கொடுப்பார்கள். இந்த ஊழியத்தை குறித்து சாட்சி கொடுப்பார்கள். இந்த ஊழியக்காரனை குறித்து சாட்சி கொடுப்பார்கள். எந்த ஒரு ஊழியக்காரனோ, எந்த ஒரு விசுவாசியோ அதிகமாய் அக்கினியாக மாறுகிறார்களோ அவ்வளவாய் வாசனை உடையவர்களாய் மாறுவார்கள். இந்த ஊழிய வாசனை உடைய ஊழியமாய் மாறுவதாக. இது ஒரு மகிமையின் ஊழியமாய் மாறுவதாக. கர்த்தர் உங்களை வாசனை உடையவர்களாய் கர்த்தர் மாற்றுவாராக. கரங்களை தட்டி எழும்புவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் எழும்புங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இந்த வசனத்தோடு இணைந்து வருகிறீங்க? தோத்திரம் பண்ணி கத்தரை துதிங்க. ஓலா, எதை குறித்து கவலைப்படாத. காயத்தோடு வந்திருக்கிறாயா? இந்த பகல் வேளை காயத்தோடு வந்திருக்கிறாயா? இந்த காயம் நல்லதான் மகளே. என் ஆண்டவர் தான் அதை, இந்த காயத்தை ஏற்படுத்தினார். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் உன்னை வெள்ளை பூலமாய் மாற்ற விரும்புகிறார்.
விரும்புகிறார். கரங்களை தட்டி உங்களை வெள்ளை பூலமாய் மாற்ற விரும்புகிறார். உங்களை வெள்ளை பூலமாய் மாற்ற விரும்புகிறார். கர்த்தர் தான் இந்த காயத்தை ஏற்படுத்தினார். ஆமென். உன் வாழ்க்கையை வெள்ளை பூலமாய் மாற்ற விரும்புகிறார். வாசனை உடையதாய் மாற்ற விரும்புகிறார். தேவ சித்தம் உங்களை நிறைவேறுவதற்கு நீ ஜெபிக்க வேண்டும். இந்த சக்களத்தி எழும்பேலன்னு சொன்னா உனக்கு ஜெபம் வராது. இந்த பரியாசம் வரையிலன்னு சொன்னா ஜெபம் வராது. இந்த நிந்த வரையிலன்னு சொன்னா ஜெபம் வராது. இந்த அவமானம் வரையிலன்னு சொன்னா ஜெபம் வராது. ஆகையினால் இந்த நிந்தைக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லு. இந்த அவமானத்துக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லு. உங்கள் வாழ்க்கை வாசனை உடையதாய் மாறுவதற்கு பெரிதும் காரணம் நிந்தையே, இந்த அவமானமே, உனக்கு வந்த பரியாசமே உன்னை பிரகாசிக்க பண்ணினது. அதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லு. புரிந்தவர்கள் ஐயா, இன்னைக்கு யாரா நிந்திக்கப்படுறீங்களா? ஆமென். வாசனையுடைய வாழ்க்கையை மாறப்போகிறது. இந்த நிந்தைக்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல ஆராதி. அடுத்த இரண்டாவதாக இருதயத்தை உடைத்து ஜெபி. கர்த்தர் உன்னுடைய ஜெபத்திற்கு பதிலை தருகிறார். இது தேவ சித்தம் அல்ல. ஆமென். நீ பலவந்தம் பண்ண வேண்டியது. ஆசீர்வதித்தால் ஒளிய விட மாட்டேன். வாசலை திறந்தால் ஒளிய விட மாட்டேன். என் தொழிலை ஆசீர்வதித்தால் ஒளிய விட மாட்டேன். என் எல்லை பெருக செய்தால் ஒளிய உம்மை விட மாட்டேன். என் வாசஸ்தலத்தை கட்டினால் ஒளிய உம்மை விட மாட்டேன். கையை தட்டி தோத்ரம், தோத்ரம், தோத்ரம். அடுத்தபடியாக அல்பான் பிசின், எந்த சத்த கிரியைகளும் என் பக்கத்தில் வரக்கூடாதபடிக்கு அது தடுக்கிறதையா, அது தடுக்கிறது. ஆமா, அது தடுக்கிறது. தோத்திரம் பண்ணு. சத்த கிரியைகள் ஒன்றும் என் பக்கத்தில் வரக்கூடாது. என்ன சாவடிக்க கூடாது. ஆமென். எனக்கு முன்னாடி இருக்கிறவர்களையும் அது சாகடிக்க கூடாது. என்னையும் பரிசுத்தப்படுத்தும். என்னோடு இருக்கிற ஜனத்தை பரிசுத்தப்படுத்தும். அல்லேலூயா. கடைசியாக சாம்பிராணி. ஆமென். உன் கையில் இருக்கிற இந்த நல்ல தூப வர்க்கத்தை அக்கினியில போடு. அது மகிமையான வாசனை கொடுக்கும். தோத்ரம், தோத்ரம், தோத்ரம். எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேளைக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த 4 அனுபவத்தை நீர் எங்களுக்கு தந்து எங்கள் வாழ்விலே ஜெயத்தை எடுக்க கிருபை தாரும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இந்த தூபவர்க்கம் வாசனை உடையதாய் மாறட்டும். எங்கள் ஊழியம் வாசனை உடையதாய் மாறட்டும். எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை வாசனை உடையதாய் மாறட்டும். ஆண்டவரே, ஒரு மகிமை ஆலயத்தை நிரப்ப ஜெபிக்கிறேன். ஒரு மகிமை ஒவ்வொரு ஜனத்தையும் மூட நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் அந்த மகிமையினால் அடியேனை மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளும். தொடர்ந்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தரும் அருமை இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் தேவனுடைய அன்பு பரிசுத்த ஐக்கியமும் இன்றும் என்றும் அவர் வருகை மட்டும் நம் அனைவரோடும் உலகத்துள்ள பரிசுத்தவான்கள் யாவரோடும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். ஆமென். எல்லாரும் ஸ்தோத்திரம்.